ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழ் உரிமை, தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலை ஆக்கிரமித்து வருதை நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடணும்னு சட்டப்பேரவையில் தீர்மானம் வருகிறது. காவிரி பிரச்சனை, காவிரிக்காக நம்ம குரல் கொடுக்கணுங்கிற கேள்விகள் வருகிறது. டீலிமிட்டேஷன் பற்றி கேள்விகள் வருகிறது. இந்த பிரச்சனைகளில் உண்மையான குரல் கொடுப்பது யார், ஓங்கி உறக்க குரல் கொடுப்பது யார் அப்படின்னு தான் விவாதிக்க போகிறோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் திரு பாவலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திரு சூரியபிரகாஷ், அதிமுகவின் சார்பில் திரு கோவை சத்யன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு எழிலரசன் இணைகின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திரு புகழேந்தி அவர்கள் இணைகின்றார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு எழிலரசன், இன்னைக்கு வந்திருக்கிற தீர்மானம் ஒரு இந்த டைரக்ஷனை நோக்கியதுன்னு ஏற்றுப்பீங்கள்ல? தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு தீர்மானம் கொண்டு வராங்க, எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றுறீங்க. அரசு சரியான பாதையில் போகுதுல்ல? எழிலரசன் சார் கேக்குதா? இல்லைங்களா? திரு சத்யன், நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, பல நாடகங்களில் இதுவும் ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும். அது விரிவாக நம்ம விரிவாக பேசலாம். மண்மொழி மானம், தமிழ்நாடு, தமிழக மக்கள் உரிமை, அதுவும் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் சார்ந்த உரிமையான விஷயத்தை மீட்ட வரலாறுங்கிற ஒரே கட்சி அதிமுக தான். அது வரலாற்று சாண்டை வச்சே பேசலாம். என்ன வேணால் காவிரி விஷயமா இருக்கட்டும், மீத்தேன் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், நீட்டில் இருக்கிற 7.5% உள் ஒதுக்கீடாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் எப்பெல்லாம் திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்து அந்த தமிழனோட உரிமையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே போராட்டம் மூலமாக மீட்டு மக்களை தவறாக வழி நடத்தாமல், மிக முக்கியமாக என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பேசிட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது வேற மாதிரி பேசி திமுக மாதிரி இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரே தெளிவான ஸ்டாண்டு தான். இதை நோக்கி தான் எங்களுடைய பயணம், இதுதான் எங்களுடைய நோக்கம், இதுக்காக தான் எங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்ச ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக தான். இப்போ தமிழுக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தர வேண்டும் சொல்லி 1980 ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போதே புரட்சி தலைவமாக தமிழை பற்றி, தமிழின் பெருமை பற்றி அப்பயே பேசினாங்க. ஃபஸ்ட்டு அதோடு நின்றுல 2003 மார்ச் மாதம் முதலமைச்சராக இருக்கும்பொழுது மத்திய அரசு கடிதம் எழுதி அழுத்தமும் கொடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக நடந்த விஷயம் தான் நம்மளுக்கு தெரியும். தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் தரப்பட்டது அப்படின்னு. ஜல்லிக்கட்டு போராட்டம் உலக அறிஞ்ச விஷயம், இளைஞர்களாக தன்னெழுச்சியாக வந்த போராட்டம். ஆனால் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து ஒரு உரிமை மீட்ட விஷயத்தை பார்த்து இந்த அரசு கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிருக்கு. இந்த அரசு இப்போதைக்கு இது பண்ணுறது உண்மையை நோக்கத்துடன் பண்ணுகிறதா, இல்லை ஏதோ ஒரு திசை திருப்பும் நாடகமா, இதில் என்ன திசை இல்லை தம்முடைய இயலாமையை மறைக்கிறதுக்கான பல கேள்விகள் வராமல் இருக்காது. இப்போ மரியாதைக்குரிய செய்யலைன்னா ஏன் செய்யலன்னு கேட்பீங்க, செஞ்சா நீங்க திசை திருப்புறீங்கன்னு நீங்களாவே ஒரு லாஜிக் சொல்றீங்க. எனக்கு ஒரு 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 புரிதலை சொல்லுங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா இதை பற்றி? அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு சாங், ஒரு பாடலை இந்த தரவரிசையில் தான் பாடணும், சென்ட்ரல் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்கா? அதிகாரப்பூர்வமாக பாடணுங்கிறதுக்கு இருக்கு. நான் கேட்கறது தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாகத்தான் பாட வேண்டும், முதலாவதாக இதைத்தான் பாட வேண்டும். சென்ட்ரல் கிரே ஏரியா இருக்கு, அதுலதான் கிரே ஏரியா இருக்கு. எக்ஸ்பிளிசிட்டா அப்படி சொல்லல சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா வந்தே மாதரம் முதல்ல பாடணும்னு சொல்லும்போது சரி ஆட்டோமேட்டிக்கா வந்தே மாதரம் அப்புறம் தேசிய கீதம்னு பார்க்கும்போது இது பின்னாடி போயிருது அப்படின்ற கேள்வி. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அனுப்பிச்சாங்க? எல்லா மாநிலங்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ? மார்ச்னு நினைக்கிறேன். பிப்ரவரியிலேருந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் MHA ஜூலை 9ஆம் தேதி வருது. இல்ல ஜூலை 9 இல்ல சார், முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே முதல் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லிறேன். MHA ஓட சர்க்குலர் அனுப்பிச்சது அரவிந்த் காரே, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் MHA. அரவிந்த் காரே அனுப்பிச்சது ஜூலை 9, 2026. அது என்ன எம்பசிஸ் பண்ணி அனுப்புறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி அனுப்பிச்ச சர்க்குலர் இல்ல அப்படினா ஏன் அவங்க நம்ம சிஎம் பதவி இருக்கும்போது எதுக்கு வந்தே மாதிரி பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி வந்துச்சு சார். ஐ அம் வெரி ஷூர். நோட்டிஃபிகேஷன் வந்ததோடு சரி, இதை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மீண்டும், அதாவது பிப்ரவரி 2026 இருந்து இதோட நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. பிப்ரவரி 2026 இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஜூலை 9 நான் அதை சொன்னேன், ஜாயிண்ட் செக்ரட்டரி அரவிந்த் காரே திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை பின்பற்றுங்கள் சொல்லி நோட்டிஃபிகேஷன் அனுப்புறாரு. அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 10 இந்த மாசம் மீண்டும் இதை பின்பற்ற வேண்டும். நான் ஜூலை 9 இன்னைக்கு இப்போ
ஜூலை 9 அனுப்பிச்சாங்களே நோட்டிபிகேஷன். அந்த நோட்டிபிகேஷன் ஏதோ நீங்க தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாக பாடக்கூடாது ஏதோ போட்டிருக்காங்களா? இல்ல முதல்ல அனுப்பிச்ச பிப்ரவரி நோட்டிபிகேஷன் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது. தமிழ் தாய் வாழ்த்து பத்தி அதுல மென்ஷன் இல்ல, எதுலயுமே மென்ஷன் இல்ல. 4 விஷயங்கள் நடக்கும்போது நேஷனல் சாங் 2 தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. 4 விஷயங்கள் நடக்கும்போது இந்த பின்பற்றுங்கள் சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்ன? சிவில் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது எங்கேயாவது அவார்டு நடக்கிற விஷயம் இருக்கா, அந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது சிவில் இன்ஸ்டிடியூஷன் அந்த பெரிய அவார்டு, இது தேசிய அளவில் பெருமை பெற்ற இல்ல, அதெல்லாமே தாண்டி குறிப்பா பிரசிடென்ட்டோ கவர்னரோ பங்கேற்கக்கூடிய மத்திய அரசு விழாக்கள்ல கட்டாயமாகுது, அது இருக்கு. ஸோ இதனால எங்கேயுமே பிரசிடென்ட் அவர் பங்கு பெறுகின்றதுல இதுல கூட முதலாவதாக இதை வாசிக்க வேண்டும், இரண்டாவதாக வாசிக்க வேண்டும். அதாவது நேஷனல் ஆந்தம் நேஷனல் சாங்ல முதல்ல சாங் ப்ளே பண்ணிட்டு அப்புறம் ஆந்தம் ப்ளே பண்ணனும். அதுலயும் கூட ஸ்டேட்ல இருக்கிறவங்க இத மூன்றாவதா பாட வேண்டும் எங்கேயுமே இல்லை. அது ஆமா, அதுதான் சொல்றேன். அதுல தான் கிரே ஏரியா இருக்கு. அந்த கிரே ஏரியா இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் பிரதமரை பார்க்க போனும்போது கூட இதுல விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி தான் அவருடைய மெமரண்டம்ல கொடுத்திருந்தார். இப்போ நீங்க நேஷனல் சாங் ஆந்தம்க்கு சொல்லிட்டீங்க, அதுக்கான விளக்கம் ஸ்டேட் சாங் முன்னாடியே பின்னாடியே விளக்கம் கொடுங்கன்னு நீங்களே சொல்றீங்க. நான் சொல்றது நீங்களே சொல்றீங்க. விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, விளக்கம் வந்துருச்சா? அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல, நமக்கு தெரியல. அவங்களுக்கு வந்திருக்குமா இருக்கும். அப்புறம் வேகமா இந்த தீர்மானம் இல்ல, அவங்களுக்கு ஏதாவது வந்துருச்சான்னு தெரியல. நமக்கு பொது வெளியில வர அடிப்படை ஒரு விஷயம், தமிழ்நாடு அதற்கான உரிமைனா நம்ம எல்லாம் ஒரு இடத்துல தான் நிற்போம். நம்ம அரசியல் செய்ய விரும்பல. எங்க கழக பொதுச்செயலர் அதான் சொன்னார், தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் ஒருவர் தான். தமிழுக்கு ஒன்று, தமிழ்நாட்டுக்கு ஒன்றுனா நம்ம எல்லாம் ஒன்று தான். அதுக்கான எந்த விஷயமா இருந்தாலும் எங்களுடைய முழு ஆதரவு ஒன்று இருக்கு அப்படின்னு. ஆனா இதுல ஒரு கிரே ஏரியா இருக்கிறது, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது நம்ம பார்க்க முடியாம இருக்கு. இப்போ இதுல தாவேக்காக்கு என்ன லாபம்ன்றீங்க? இப்போ எதுல இருந்து டைவர்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. அதான் நானும் சொல்லி, இப்போ நடைமுறை பிரச்சனை 1008 விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? பெரிய தலையாய பிரச்சனை, மேகதாது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மிகப்பெரிய தலையாய பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு அது லிஸ்ட் ஆகுது. நாளைக்கு கேட்டிருக்காங்க அவசர அவசரமாக கேஸ் எடுங்கன்னு சொல்லி தமிழக அரசு தாக்கல் செய்து நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல லிஸ்ட் ஆகுது. நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அன்றாட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்பொழுது ஒரு தெளிவே இல்லாம, அரசுக்கு தெளிவு இருக்கான்னு தெரியல, அரசுக்கு ஒரு தெளிவு இருக்காங்கிறத விட ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. பதில் வந்ததான்னு தெரியல. இதுதான் நிலைப்பாடுன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தான்னு தெரியல. அவசர அவசரமா நாங்களும் என் புருஷனும் கட்சிக்கு போறாங்கிற மாதிரி நாங்களும் தமிழர் உரிமைக்காக இருக்கோம், நாங்களும் தமிழ்நாட்டுக்காக இருக்கோங்கிற அந்த விளம்பரம் இருக்கு பத்தியா, அந்த விளம்பரத்துல இன்னும் குறியா இருக்காங்கிற மாதிரி தான் தெரியுது. திரு புகழேந்தி அப்படியா? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. அசோகா வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் கேட்ட மாதிரி அசம்பிளி உள்ளார தமிழ் வாழ்க்கைங்கிறது, வெளியில் டிவியில் உட்காந்துட்டு நாடகம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நாடகத்தை எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? அவர் கேட்ட கேள்வி லாஜிக்கா தானே இருக்கு. முன்னாள் அமைச்சர் என்ன லாஜிக் சொல்லுங்க? மத்திய அரசு நோட்டிபிகேஷன்ல நீங்க தமிழ் தாய் வாழ்த்தா 3வது பாடுங்கன்னு இருக்கா? நீங்களா அதை 3வது பாடிட்டு அப்புறம் 3வது பாட சொல்றாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம். நாங்க ஒன்றும் பாடலையே. தமிழ்தாய் வாழ்த்து இப்போ முதலாக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் ஒலிக்குது எல்லா இடத்துலயும். இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏன் நம்ம பட்டமளிப்பு விழால ஏன் 3வது போச்சு? பட்டமளிப்பு விழாவில் 3வது பள்ளி முதல்ல தானே வந்துச்சு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அந்த ஆரம்பத்தில் சொல்றீங்களா? இல்ல இல்ல, அது கவர்னர், அது நாங்க காரணம் இல்ல, அது கவர்னர். அந்த யூனிவர்சிட்டி அதான், யூ ஆர் கரெக்ட். அண்டர் யூனிவர்சிட்டி தட் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்தது. அப்போ கவர்னர் ஒழுங்கா கரெக்ட் ஐயா. அப்போ கவர்னர் வரக்கூடிய இடத்துல நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க பாடுறதுதான் கரெக்டா? இல்ல நாங்க அங்க இருக்க மாட்டோம். அதாவது அது தமிழ்தாய் வாழ்த்து அங்க ஒலிக்காதுன்னு நிலைமை ஏற்பட்டால் அது எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த கூட்டம் கவர்னரோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது. அங்க ஒலிக்க வைக்கிறது தான் நம்ம வேலை. நீங்க ஏதோ பாடிட்டீங்கன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னது இல்ல இது ஏதோ பாட்டாங்க இல்ல அசோகா, இன்னைக்கு தீர்மானமே நிறைவேற்றியாச்சு. இந்த தீர்மானத்தினால நாளைக்கு கவர்னர் பங்கேற்கிற விழாவில் ஏதாவது மாறப்போதா? குடியரசுத் தலைவர் பங்கேற்கிற விழாவில் ஏதாவது மாறப்போதா? நீங்க சொல்றது கல்வி நிறுவனங்கள் தமிழக அரசு நிகழ்ச்சிகள்ல தீர்மானம் போடுறீங்க, அது ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. என்ன மாறி இருக்கு இந்த தீர்மானத்தினால? சட்டமன்றத்துக்கு வந்தவர் நம்ம அறிக்கையெல்லாம் படிச்சு அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடினதையெல்லாம் கேட்டுதான் அவர் மகிழ்ச்சியா வெளியே போனார். ஆனா டெல்லிக்கு என்னைக்கு போனாரோ, டெல்லியில போய் உள்துறை மந்திரி எப்ப பார்த்தார் அமித்ஷாவை, அப்படியே சேஞ்ச் ஆயிட்டார் கம்ப்ளீட்டா.
மறுபடியும் இங்க வந்துட்டு மறுபடியும் அந்த சேம் ப்ராப்ளத்தை முன்னாள் கவர்னர் ரவி மாதிரி இவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆகவே இந்த கவர்மெண்ட் சார், this is not about Arlekar or RN Ravi sir. நாயகன், this is about ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஆர்டர் சார், ஒரு நோட்டிபிகேஷன் சார். இல்ல அர்லேக்கர் இந்த கவர்னர் இடத்துல யார் இருந்தாலும் அந்த ஆர்டர் ஒண்ணுதான் சார். நீங்க ஒண்ணு முதல்ல கவனிக்கணும். நாங்க பிரதம மந்திரி கிட்ட கிளாரிபிகேஷன் மாத்திரம் கேட்கல. தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்க வேண்டும் என்பது அந்த லெட்டர்ல இருக்கு, படிங்க மேடம். சரி, அத நாங்க இப்ப நடைமுறைப்படுத்துவோன்றதையும் பிரதம மந்திரி கிட்ட எப்படி நடைமுறைப்படுத்திருக்கீங்க? இப்ப நடைமுறைப்படுத்திட்டு தானே இருக்கோம். எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொள்ற எல்லா நிகழ்ச்சியிலையும் அதானே இருக்கு. எங்களது அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடுறோம். கரெக்ட். மாநில அரசு நிகழ்ச்சிகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல, மாநில அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப மத்திய அரசு சார்ந்த பிரச்சனை இடத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. இது வரைக்கும் ஓகேவா? ஆமா. இப்ப இந்த தீர்மானத்தினால அது மாற போதா? தீர்மானத்துல மாறுறத பத்தியே கவலை இல்லைங்க. இங்க தமிழ்தாய் தான் வாழ்த்து தான் ஒழிக்கணும். அது அண்ணா ஆளுநர் கலந்துக்கிற சார் இல்ல இப்பதானே தீர்மானம் போட்டிருக்கோம். இனிமேல் கவர்னர் வந்து தமிழ்தாய் வாழ்த்த நான் ஒத்துக்க மாட்டேன்னு கவர்னர் சொன்னா அங்க வேலை இல்லை நமக்கு. அப்புறம் நம்ம வெளியில இக்னோர் பண்ணிட்டு வெளியில பாய்காட் பண்ண வேண்டியதான். அது எப்படி ஒத்துக்க முடியும்? எல்லா கட்சியும் சேர்ந்து தானே ஒழிக்குது தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி. நாங்க மாத்திரம் விடுபட்டு போயிட்டோம். இந்த சட்டமன்ற தீர்மானம் மத்திய அரசை கட்டுப்படுத்துமா? நீங்க கேட்கறது நீங்க என்னன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஜூரிசெக்ஷன், நம்ம எடுக்கிற முடிவு தான் முடிவு. ஆகவே கவர்னர் கலந்துகிட்டு தனியா ஒன்ன பண்ணார்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அதுக்கு நாங்க வந்து கவர்னர் கூட சேர்ந்து போவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. தமிழ் தான் முக்கியம், எங்களுக்கு தாய்மொழி தான் முக்கியம். நான் உன்ன குறிப்பிட்டு உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். 91ல அம்மா வந்து ஆட்சிக்கு வராங்க, ஜூன்ல பதவி இருக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல காவேரி கலவரம் வருது. அங்க இருக்க தமிழர்கள் தாக்கப்படுறாங்க, துரத்தப்படுறாங்க. கெசட்டை வந்து கண்ணாபின்னான்னு அதை ஏற்கனவே எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பா பங்காரப்பா கவர்மெண்ட் கொண்டு வருது. அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? எவ்வளவு காவேரி இஷ்யூ எல்லாம் நம்ம சந்திச்சோம், போனோம், வந்தோம், எல்லாமே நடந்தது. அதை சால்வ் பண்ணியாச்சு. இந்த முதல்வர் பதவியேற்று ஒரு மாசம் ஆகல, அதுக்குள்ள இந்த பிரச்சனை எழுந்து அதை எடுத்துட்டு போய் பிரதம மந்திரி சொன்னாரா இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்து தான் பாட முடியும், எங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அப்படி சொல்ல இப்ப பிரதம மந்திரி ஒன்னும் அதை தலையிட்டு கண்ட்ரோல் பண்ண நிச்சயமா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோம், நீங்க சொல்ற வந்தே மாதரத்தை பாட மாட்டோம்னு ஏதாவது சொல்லிருக்காரு பிரதமர் கிட்ட? இல்ல நீங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பிரதம மந்திரி, ஹோம் மினிஸ்ட்ரியும். சார், அவர் கொடுத்த மெமராண்டம் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணதுல அப்படி இல்ல. உங்களுக்கு அவர் பிரைவேட்டா ஏதாவது சொன்னது உங்களுக்கு காதுல விழுந்ததா எனக்கு தெரியும். இல்ல மெமோரண்டம் கொடுத்து மெமோரண்டத்தில் இருக்கிறத இன்சிஸ்ட் பண்ணி தமிழ்தாய் வாழ்த்து தான் ஒழிக்கும், உலகத்திலேயே முதல் மொழியாம் தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி தான் ஒழிக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்த பின்னாடி எங்கேயாவது மாறி இருக்கமா? நாங்க அவங்க இன்னொரு மொழியை தேசிய கீதத்தை முதல்ல கொண்டு வரதையோ மற்றதை கொண்டு வரதையோ ஏத்துக்கிறோமா? வந்தே மாத்திரத்தையோ இல்லையே. தமிழ்தாய் வாழ்த்தை தான் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்போ டிபேட்ல அசோகா ரொம்ப கிளியரா ரெண்டுத்தையும் பிரிச்சு மத்திய அரசை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. ஆமா, எப்படி யார் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? மத்திய அரசு பாடினா பாடி முடியாது இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த தீர்மானம் கேக்குறீங்க? கவர்னர் சார், மாநில அரசுல பிரச்சனையே இல்ல சார், நம்ம ஆல்ரெடி தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடிட்டு இருக்கோம். ஆளுநர் திரும்பி இந்த தவறை செய்தால் இந்த அரசு கண்டிக்கும், அதில் கலந்து கொள்ளாது. பழைய நிலைமை தான், RN ரவி நிலைமை தான் போகும். ஏன்னா அவர் நியாயமா நடந்துட்டு இருந்தாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கெடுத்து வச்சுட்டாங்க. அதை கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. சார், இந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த முதலமைச்சர் இந்த நாற்காலியில் தொடர்ந்து பல ஆண்டு காலம் இருப்பார். தமிழ் ஒழிக்கும், தமிழ் தான் எங்கள் உயிர் மூச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேட்போம். திரு எழிலரசன் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். நாங்க தீர்மானம் கொண்டு வந்துட்டோம், இதுக்கு மேலேயும் ஒரு கவர்னர் ஃபங்க்ஷன்ல அவங்க ஒத்துக்கல அப்படின்னா நாங்க எங்க எதிர்ப்பை தெரிவிப்போம். வாட் எல்ஸ் கேன் வி டூங்கறாரு. நியாயம் தானே? என்ன நியாயம் இருக்கு இதுல? அதாவது திமுக இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்?
ஏன் இது வரைக்கும் திமுக இந்த தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் வந்து நடைமுறையில இருக்கான்னா? திமுக இதுக்கு முன்னாடியும் எப்பொழுதும் அதுக்கு இடம் கொடுக்கல. இல்ல சார், திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த நோட்டிபிகேஷன் பிரச்சனை வரல. இது பிப்ரவரி மார்ச் மாசம் வருது. இந்த வந்தே மாதரம் பிரச்சனை இல்லங்க. வந்தே மாதரம் வந்து நாட் அட் இன்னும் பாஸ்ட் அவுட்டே பண்ணல. அது இப்பதான் அது கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பிப்ரவரியில இருந்து கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் சட்டமே ஆகல. நாமளாவே ஒரு கற்பனையில எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்க வேண்டாம். இல்ல சார், பட் தேர் வாஸ் an order இல்லையா? அந்த ஒரு கைட்லைன்ஸ் வெளியிட்டாங்க. இல்ல இப்பதான் அது பில்லா பார்லிமென்ட்ல இப்பதான் நிறைவேறி இருக்கு. தட் ஐ அக்ரி. அததான் சொல்றேங்க, பில்லா பாஸ் ஆனதே இப்பதான். நீங்க அத வந்துட்டு பிப்ரவரியிலேயே ஒரு ஜியோ வந்துருச்சு, ஆர்டர் போட்டாங்க, கைட்லைன்ஸ்ன்றதுக்கெல்லாம் நீங்க போகவே வேண்டாம். அதெல்லாம் தப்பு. முதல் விஷயம் அது என்றைக்கும் ஏன் இப்ப தேசிய வந்தே மாதரம் விடுங்க. வந்தே மாதரத்துக்கு போடும்போது கூட அங்க டிஸ்கஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க ஒரு மாநில பாடல் இருக்குன்னா அதான் முதல் அப்படின்றத அவங்களே கூட அந்த டிஸ்கஷன்ல வந்திருக்கு. நீங்க இவங்களா ஒரு கற்பனையில கவர்னர் இப்படி பாட சொல்லிட்டாரு, கவர்னர் ராஜ்பவன்ல பதவி ஏற்புனா நாங்க அங்க எப்படி கை விரிச்சு தான் நிப்போன்றதும், அதுக்கு பிறகு இங்க வந்தாலும் அப்படியே மாத்தி நடந்துக்கிறதும், இல்லைன்னா இப்ப வந்துட்டு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல அவருடைய பாடலாம் எடுத்து இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தா வச்சிட்டு இருக்கோம். சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவர் பெயர்ல கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல கூட இத வந்து கண்டிக்கவோ இப்படிதான் பாடணும்னு சொல்றதுக்கு இல்லாம இருக்கிறது எந்த வகையில நாயன்னு எனக்கு தெரியல. சத்யன், கோவை சத்யன் மிக தெளிவா கேட்டாரு, எங்காவது தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கான்னு கேட்டாரு. இஸ் தேர் எனி ஆம்பிகுட்டி இன் தட்? ஏதாவது குழப்பம் இருக்கிறதா? இல்லன்னு போது அவங்களா அத்துமீறுவதோ அவங்களாவே ஒரு 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 அழுத்தத்தை கொடுப்பதோ என்பதற்கு தாவேக்கா வழிஞ்சு போவதுக்கும் அது ஒத்து போகிறதுக்கும் தப்பித்துக் கொள்வதற்காக என்பதை விட டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இது. இல்ல பின்ன நீங்க ஒரு கட்சி விடாம இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆதரிச்சிருக்கீங்க. அப்ப எல்லாரும் அந்த டைவர்ஷனுக்கு துணை போறீங்களா? இல்ல, நான் தெளிவா சொல்லிடுறோம். இத தமிழ்த்தாய் வாழ்த்து நாம திரும்ப திரும்ப சொல்றோம். அது 1970 கலைஞர் கொண்டு வந்தாரு. சட்டப்பேரவையில தொடர்ந்து பாடணும்ன்ற, அதாவது ஆளுநர் வருகையின் பொழுது பாடணும்ன்றத அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1991 பிறகு கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற விஷயம். சரி, அரசு நிகழ்வுகளில பாடப்பட வேண்டும் என்பதும் ஏற்கனவே உள்ள நிகழ்வு. சரி, அதை இன்னும் செம்மைப்படுத்தி இது ஒரு ஸ்டேட்டோட ஸ்ட்ராங்னே டிக்ளேர் பண்ணியும் அதை எல்லா கல்வி நிலையங்களில் அரசு நிகழ்வுகளில் எல்லாவற்றிலும் பாட வேண்டும் என்றும் அது எழுந்து நின்றுதான் பாட வேண்டும் என்றும் ஒரு உத்தரவினை 2021 17/12/2021 எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு போட்டது. நான் சொல்ல வரது நல்லா கவனிங்க. அதுதான் அசோகா, டோன்ட் அர்ஜ் இன் திஸ். நான் சொல்ல வரது என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கோ அது தொடர்பான எந்த ஒரு தீர்மானத்திற்கோ திமுக அல்ல, அதிமுக அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள சட்டப்பேரவையில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை கட்சிகளும் ஆதரிக்கும். ஆனா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நீங்க அதுதான் கேள்வி. இப்ப நாங்க வந்து ஆதரிக்காம தமிழ்த்தாய் வாழ்த்து வேணான்னு சொல்றதுக்கா இப்ப பேச போறோம்? அதிமுக சொல்ல போகுது ஏங்க, ஒரு காலத்துல தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கிறதுக்கே ஒத்து வராத காங்கிரஸ் கூட தமிழ்நாடு வாழ்குன்னு சொல்ல வச்சு ஒரு அண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவங்களும் வரவேற்றுதான் சொல்ல வேண்டிய நிலைமை இன்னைக்கு. அதை உருவாக்கிடுச்சு திராவிட இயக்கம். அதை இனிமேல் வந்து தாவேக்கா வந்து ஒன்றத்தை உருவாக்க வேண்டிய நிலைமையில இல்ல. ஆனா நான் சொல்ல வரது, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் தே ஆர் கோயிங் டு அச்சீவ் இட்? அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் சொன்னாங்க, நீங்க அதை சட்டமாக்குங்க. தீர்மானமாக்கி தீர்மானத்தை அனுப்புனா மட்டும் நீங்க வந்துட்டு ஆளுநர் திரும்பி ஒத்துப்பாருன்னு சொல்வீங்களா? இல்ல ஆளுநர் அப்படி மீறி வந்தாருன்னா அதெல்லாம் முடியாது, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சட்டமாக்குனாலுமே அது மத்திய அரசையோ ஆளுநரையோ கட்டுப்படுத்துமா? ஏங்க, இது என்னங்க மாநிலத்துக்கான உரிமை? இந்த மாநிலத்துல மட்டும்தான் பாடுறத பத்தி பேசுறோம். இந்த மாநிலத்தினோட அரசு நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம பேசுறோம். அந்த உரிமை கூட இல்லனா அத வந்து ஒன்றிய அரசு ஏத்துக்குமா, ஆளுநர் ஏத்துப்பாருன்னு எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ மாநில அரசு சார்ந்த நிகழ்வுகள்ல இது ஏற்கனவே சட்டமா இருக்கு. அதிமுக கொண்டு வந்துட்டாங்க, திமுக கொண்டு வந்துட்டாங்க, நாங்க எல்லாமே செஞ்சுட்டோம், எல்லா ஆர்டரும் போட்டாச்சுன்றீங்க. ஸோ தட் இஸ் ஆல்ரெடி தேர். இப்போ மத்திய அரசு சார்ந்ததுலயும் திரு சத்யன் கேட்கிறாரு, தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடக்கூடாதுன்னு எங்க இருக்கு, நீங்க பாட்டி தாராளமா பாடிட்டு போங்களேன், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் யூங்கிறாரு.
இப்ப எதுக்கு தீர்மானம், எதுக்கு பில்லுன்னு எனக்கு புரியல. பில்லு கொண்டு வரலங்க. நீங்க வேற பில் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. எதுக்கு தீர்மானம் நீங்க கேக்குறீங்கல்ல பில். அந்த எஸ் we are asking a billனா நீங்க ஒருவேளை பயப்படுறீங்க, தாவேக அரசு பயப்படுது, இதெல்லாம் நாங்க பாடினா எங்களை ஆட்சி விட்டு இறக்கிடுவாங்களா இல்ல கலைச்சிடுவாங்களா, ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துருமா அப்படிலாம் தாவேக அரசு பயப்படுதுன்னா பயப்படாத. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இன்னும் இருக்கிற கட்சி எல்லாம் இருக்கிறோம், நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நீ சட்டமாவே ஆக்கு, நீ கொண்டு வர சட்டத்தை நாங்களே ஆதரிச்சு தரோம், அதை சட்டமாக்கியாவது அவங்களை நீங்க நிரூபிக்கீங்கன்றோம். திமுக என்றைக்கும் சட்டமாக்கினால்தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் சொல்ல வரல. நாங்க சொன்னது மாநில பாடல் என்றுதான் அறிவித்தோம். அதற்கு முன்பாகவே இருக்கிற வழக்கத்தின்படிதான் இதுவரையில் நடந்திருக்கிறது. ஆளுநர் வருகைக்காக எந்த நிலையிலும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால இது இட்ஸ் a pure diversion politics. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இது ஒரு அவசியமானதாகவே தெரியவில்லை. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து குறித்து பேசவே திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் அதை ஆதரித்து நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோமே தவிர, ஆனா உண்மையா சொல்லணும்னா இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா போயிட்டு இருக்கு. இது ரிசல்ட் என்ன கொடுக்க போகுதுன்றத இது வரைக்கும் உறுதிப்படுத்தவே இல்ல. அப்படின்றதுனாலதான் சட்டமாக்குவதற்கு வாங்கன்னு சொன்னோம். கேட்போம். திரு பாவலன், காவிரி பிரச்சனை இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு, மேகதாது தொடர்ந்துட்டே இருக்கு, நாளைக்கு கேஸ் வருதுன்னு அவர் சொல்றாரு. இப்போ இவ்வளவு இருக்கும்போது இதை போட்டு ஒரு ப்ரௌனி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கலாம், இன்னைக்கு இன்றைய வெற்றி, இன்றைய சிக்ஸர் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இது பயன்படுதா அப்படின்னு கேட்குறேன். தமிழ்தாய் வாழ்த்திற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை உருவாக்குறாங்க. இது சட்டமா? தீர்மானம் போட்டிருக்காங்க. இது தீர்மானம் யார் மேலயாவது பைண்டிங்கா நீங்க சொல்லுங்க. சட்டசபையில போடக்கூடிய இந்த சட்டமன்றம் ராஜபக்சே போர் குற்றவாளி ஆக்கணும் தீர்மானம் போட்டிருக்கு. யாருக்கு ஏதாவது ஸ்ரீலங்கா அரசை நம்ம பைண்ட் பண்ண போறோமா இல்ல இந்திய அரசை பைண்ட் பண்ண போறோமா? என்ன நடக்க போகுது? நாட்டில் ஏராளமான சட்டங்கள் இருக்கு, மக்கள் கடைபிடிக்கிறாங்களா? சட்டத்தின்படி நீங்க நடக்கிறீங்க. நீங்க சட்டமா போட்டுனா கூட பரவாயில்ல சார். தீர்மானம் சொல்ல வரேன். அது என்னன்னா, ஒரு பாதுகாப்பை இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை இது. இட் இஸ் ஆல்ரெடி தேர். தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் பாடணும், இதெல்லாம் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் பல ஆண்டு காலமா இருக்கு. இப்போ ஒரு ராணுவ நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த ராணுவ நிகழ்ச்சியில் போய் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்களா பாடலன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாடு அரசு விழாக்களில் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் எந்த பாடல் முதல்ல பாடுறது அப்படின்ற ஒரு சிக்கல் வந்தது. பதவியேற்பு அன்னைக்கே இது பெரிய சர்ச்சையாக உருவாங்க. ஒரு புதிய அரசுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இது எப்படி கையாளுறதில்லை. அதனால இதை நம்ம சட்டசபையில் அனைத்து கட்சியோட ஒப்புதலோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா நாளைக்கு இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. டைவர்ட் பண்றீங்கன்றாங்க. இதை டைவர்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது தொடர்ந்து நடக்க போறதில்லை. ஒரு நாள் சட்டசபையில் முன்வைக்கப்பட்டு அனைத்து கட்சிகளாலும் நிறைவேற்றப்பட்டது, அவ்வளவுதான், முடிச்சு. நாளைக்கு இது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆனால் காவிரி அது பல நூறு ஆண்டுகள் அப்படி நீடிச்சுட்டு இருக்கு. என்ன காவிரிக்கு என்ன பண்ணீங்க? காவிரிக்கு திமுக அரசு என்ன செய்ததோ, அதிமுக அரசு என்ன செய்ததோ அதைத்தான் இன்றைக்கு தாவேக அரசும் செய்கிறது. என்ன செஞ்சது? இன்னைக்கு 13ஆம் தேதி வழக்கு வருது. இல்லையே, நாங்க கிளம்பி போறோம்ல சொன்னார் முதல்ல சிஎம். ஆமா, போய் ஏன் போக கூடாது இங்க உள்ளவங்க என்ன சொன்னாங்க, ஏன் போக கூடாதுன்னு மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்களே பேசிருப்பீங்க, எடுத்து பாருங்க. நான் போக வேணாம்னு சொல்லியே இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய நிலைப்பாடு, திமுக அதிமுக இருந்த வரைக்கும் ஒரு காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. எப்போ நமக்கு ட்ரிபியூனலில் ஃபைனல் ஆர்டர் வந்ததோ பேச்சுவார்த்தை தேவையில்லை, இம்ப்ளிமெண்ட் ஆர்டர்ன்றது தான் நம்ம ஸ்டாண்டர்ட். அந்த இம்ப்ளிமெண்ட் ஆர்டர் எங்கேருந்து இது வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய உரிமையில கொண்டு வரதுக்காக எல்லா அரசுகளுமே நீதிமன்றத்தினுடைய கதவுல தான் தட்டுனாங்க. திமுகவும் போய் உச்ச நீதிமன்றத்தில் நின்னாங்க, அதிமுக வேற வழி இல்ல. அதைத்தான் தாவேகா செய்யுது. இல்லையே, நீங்க சிஎம் மாடல்ல பேசுறீங்க, நீங்க நீதிமன்ற கதவை அப்புறம் அது ஒரு முயற்சியா இருந்தா என்ன? அவர் டிகே சிவகுமார் இங்க வராதீங்க இருங்கன்னு சொன்ன அப்புறம் தான் நீங்க கோர்ட்டுக்கே போனீங்க. ஆமா, பேசி பார்ப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது பேச்சுவார்த்தை தான். 2 நாடுகள் யுத்தம் நடக்குது, எதுல போய் முடியுது? பேச்சுவார்த்தையில முடியுது. இது ஒரு உத்தியா இருக்கட்டுமே. பேசி பார்ப்போம் முயற்சி எடுத்திருக்காரு. அவங்க வேணான் இருக்காங்க, ரைட்டு. அடுத்த கட்டமா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், கடந்த காலத்தில் என்ன நடைமுறை அதை பாதுகாப்போன்னு இருக்காங்க. அதுல என்ன இருக்கு? இப்போ வர 13ஆம் தேதி வழக்கு வருது. அன்றைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் எப்படி இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க, தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில் இங்க கேள்வி கேட்கிறாங்களா, கர்நாடகை கண்டிக்கிறாங்களா, இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்க உள்ள கட்சிகள் எல்லாமே இப்ப காவிரி பிரச்சனையில
திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக என்ன பண்ணாங்க? திமுக வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையில விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்றது அதிமுக குற்றச்சாட்டு. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே பிரச்சனை வரும்போது திமுக என்ன சொன்னாங்க? அதிமுக வந்து விட்டு கொடுத்துருச்சு, காவு கொடுத்து. இப்படி தான் திமுக அதிமுக மாறி மாறி காவிரி தண்ணியில் பிரச்சனை பண்ணாங்க. இன்றைக்கு 2 கட்சிகள் சேர்ந்து தாவேகா குறை சொல்றாங்க. புது கட்சி இதை எப்படி ஹேண்டில் பண்றது இனிமே தான் அவங்க படிக்கணும். கடந்த காலத்தில் திமுக என்ன பண்ணாங்க, அதிமுக என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன, நடுவர்மன்ற தீர்ப்பு என்ன, காவிரி ஒழுங்காற்றுக்குள்ள என்ன சொல்லுச்சு, மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லிருக்கு, இவங்க கடந்த கால தீர்ப்பு என்ன, நடைமுறை என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இவங்க நியமிச்சிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் பேசணும். ஒரு கால அவகாசம் தேவைப்படுது. அதைத்தான் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இல்ல அதுக்குள்ள குருவை வரணும், சம்பா வரணும், தண்ணி வரணும், இவ்வளோ இருக்குல்ல. நீங்க படிச்சு கால அவகாசம்ங்கிறது ரொம்ப ஒரு பிராக்டிக்கலி சரின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விவசாயிகளுக்கு என்ன பதில் சொல்றது? அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ இயற்கையே வந்து ஒரு மழை பெஞ்சு இன்னைக்கு தண்ணி கொடுத்துருச்சு, தண்ணியே வரல, காஞ்சி போச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய குரல் என்னவா இருந்திருக்கும்? எல்லா கட்சியும் வீதிக்கு வந்திருப்போம், போராடி இருப்போம். இதுல குற்றவாளி யாரு? தாவேக அரசா, கர்நாடக அரசா, ஒன்றிய அரசா? ஒன்றிய பிரதமர் தாங்க வந்து இந்த குழுக்கெல்லாம் தலைவர். என்றைக்காவது பிரைம் மினிஸ்டர் தலைமையில இந்த குழு கூட்டப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கா? அதை யாரு கேள்வி கேட்க மாட்டீங்க? குற்றவாளி யாரு? குற்றவாளி இங்க திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, தாவேக கிடையாது. எல்லோருக்குமே தமிழ்நாட்டு உரிமையில அக்கறை இருக்குது. எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குற்றவாளி கர்நாடகா நடுவர்மன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல, காவிரி மேலாண்மை ஆணையம் சொன்னது கேட்கல, ஒழுங்காற்றுக்குழு வழிகாட்டுதல கடைபிடிக்கல. அப்ப இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இந்திய ஒன்றியத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு தான் அந்த தகுதி இருக்கு, அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அவங்க அதை கேட்கல, அவங்க செய்யல. அப்ப தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த குரல் கர்நாடகாவுக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்குமே தவிர மாறி மாறி குற்றம் சொன்னோம்னா எல்லாரும் குற்றம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். திமுக வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம், அதிமுக வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம். அந்த குற்றச்சாட்டு அவர்களுக்கு பொருந்துமானால் தாவேகாவுக்கும் பொருந்தும். ஓகே, இது அப்படியே பார்க்கணும். ஓகே. திரு சூரிய பிரகாஷ், இப்போ தமிழ்நாட்டு உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில் அண்ணன் சொல்ற மாதிரி தமிழ்நாடு கட்சிகள் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. இப்போ டீலிமிட்டேஷன்ல ஒரு அனைத்து எம்பிக்களும் வாங்கன்னு சிஎம் கூப்பிட்டு ஒரு ஆக்கப்பூர்வம் முன்னெடுக்கிறாரு. யாரும் மாட்டேன்றாங்க, 19 பேர் போய் நிக்கிறாங்க. அப்போ வாட் டஸ் இட் ஷோ? நான் முதல்ல இன்றைய தலைப்பை பற்றின என்னோட கருத்தை சொல்லிடுறேன். ஏன்னா என்னோட தலைப்பு வந்து தமிழ்தாய் வாழ்த்து பற்றி கொண்டு வரப்பட்ட தீர்மானம், அதனோட இம்பாக்ட் என்ன? அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகும் இருக்கு. இப்போ முதல்ல அந்த கருத்தை பற்றி சொல்லும்போது என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ் மொழிக்காக அதிகபட்சம் தன் வாழ்நாள் மொழிக்கும் உழைச்ச ஒரு தலைவர், அதிகபட்ச பங்களிப்பை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமலே கொடுத்த தலைவர், போராட்டங்களாக செய்து கொடுத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இதை வந்து கலைஞர்கள் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் அவங்களும் ஏற்றுக்குப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் என்று பாப்புலராக தனக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழியை கூட தமிழுக்காக மருத்துவர் ராமதாஸ் என்று அவரே மாற்றிக்கொண்டார். அது போல வந்து தமிழை வந்து வேறு இடத்துல ஒரு இடத்துல கொண்டு வராம, அதாவது ஒரு சட்டமாவோ ஒரு பாட்டு பாடுறோம் ஒரு உள்ளரங்க கூட்டம்னு கொண்டு வராம, லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறத நேரலை, பிளஷர் கார் அப்படிங்கிறத மகிழுந்து, ஆட்டோ அப்படிங்கிறத தானி அப்படின்னு பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு அது ஒரு பிரச்சார இயக்கமாக சென்று தெருவாக போராடி பிரச்சாரம் செய்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். 83 வயதில் தமிழை தேடி என்று சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அந்த தள்ளாத வயதிலும் பயணம் செய்து தமிழை வளர்த்தவர். அவர் இந்த செய்தியினால மிக மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இது வந்து ஒரு ஐயாவுக்கான ஒரு அங்கீகாரமாக நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு அனைத்து போராளிகளுக்கும் குறிப்பாக மருத்துவர் ஐயாவுக்குமான ஒரு அங்கீகாரமாக பார்க்கணும். இன்னொன்று வந்து இப்போ இந்த மாதிரியான நேம் சேக்கான சம்பிரதாய நடவடிக்கைகளை விட நமக்கு அதை விட அதிகமான கேள்விகள் இருக்குது. உதாரணமாக நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு நாளுங்கிறது பேர் வச்ச நாளா, ஒரு நாடு பிறந்த நாளா? ஜூலை 18 தான் இங்கே தீர்மானம் நிறைவேற்றுறோம். ஜனவரி 14 1969 சட்டப்படி அதை பாஸ் ஆகுது. தமிழ்நாடு வந்து பேர் மாற்றம் கொண்டு வராங்க. ஆனால் தமிழ்நாடு உருவான நாள் நவம்பர் 9 தான். அதை தான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாரும் கொண்டாடும் போது நம்ம மட்டும் ஏன் பேர் வச்ச நாளை கொண்டாடணும்? நாடு உருவான நாள். ஒரு மனிதன் பிறந்த நாள்ங்கிறது பிறந்த நாளா, பேர் வச்ச நாள் பிறந்த நாளா? கருணாநிதி அவர்களே வந்து ஜூலை 18 கொண்டாடணும்னு சொல்றாரு. அவர் பிறந்த நாளை கொண்டாடுறாரா, தட்சிணாமூர்த்தி என்பதை கருணாநிதியின் மாற்று நாளை கொண்டாடுறாரா? அப்போ அவங்களுக்கும் போது பிறந்த நாளும் தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த குழப்பத்தை கொண்டு வரீங்க? புத்தாண்டு குழப்பம் மாதிரி இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு குழப்பம் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். முதல்ல இதுல வந்து அரசுக்கு தெளிவில்லைன்னா கூட மொழி சார்ந்த வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், போராளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களை கலந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும். ரெண்டாவது வந்து தமிழ் மொழிக்கான போதுமான பட்ஜெட் அலோகேஷனை கொடுங்க. அதுக்கான பொருளாதார உதவி வந்து முதுகெலும்பு வந்து அரசு வந்து கொடுக்கணும். இந்த வருஷம் கொடுத்திருக்க நேரடி முதலுக்கு ஒதுக்கீடு அப்படிங்கிறது வெறும் 3.5 கோடி. ஒரு தமிழ் உலகம் முழுக்க ஒரு 9-10 கோடி மக்களுக்கு மேல தமிழ் மக்கள் இருக்கும்போது 3.5 கோடி ஒதுக்குறீங்கன்னா ஒரு வருடத்துக்கு தலா 30 பைசா ஒதுக்குறீங்க.
30 பைசால எப்படி நீங்க தமிழை வளர்ப்பீங்க? ஒரு நபருக்கா? ஒரு நபருக்கு 3.5 கோடி டோட்டல் டைரக்ட் அலோகேஷன். மிச்சத்துல கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனா இப்போ 3.5 கோடி டைரக்ட் அலோகேஷன்ல ஒரு ஆளுக்கு 30 பைசால எப்படி தமிழை வளர்ப்பீங்க? தமிழ் மொழி கல்வி என்னாச்சு? 75 லட்சம் மாணவர்கள் படிச்சாங்க, பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா 75ங்கிறது 43 லட்சமா குறைஞ்சிருச்சு. 32 லட்சம் பேர் வந்து வெளியேறிட்டாங்க தமிழ் மொழி கல்வியில இருந்து. 76% இருந்து 67ல இருந்து 36% நீ குறைஞ்சிருச்சு. தமிழ் மொழியில வரக்கூடிய அட்மிஷன் வந்து குறைஞ்சிருச்சு. தமிழ் வழி வழிபாடுங்கிறது என்னாச்சு? தமிழ் வழக்காடு மொழிங்கிறது என்னாச்சு? தமிழ் மொழியில படிச்சவங்களுக்கான சிறப்பு வேலை வாய்ப்புங்கிறது என்னாச்சு? இதெல்லாம் தான் வந்து தமிழை தொடர்ந்து காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை. இன்னொன்னு, ஆளுநர் வராரு, அதனால இந்த அரசாங்கம் 3 மாசத்துல செய்யணும் நான் சொல்லல. இல்ல அப்படி சொல்லல. உடனடியாக அவங்க செஞ்சிடணும் அப்படி நான் சொல்லல. அரசாங்கத்தான ஒரு வழிகாட்டுதலாக வேண்டுகோளாக இதை எடுத்துக்கலாம். இது சம்பிரதாய நடவடிக்கைகளா இல்லாமல் உண்மையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய டான்ஜிபிள் ஆக்ஷன்ஸா எடுங்க சொல்றேன். திரு புகழேந்தி, திரு சூரிய பிரகாஷ் நிறைய கேள்விகள் எழுப்பினார். நீங்க தமிழ் முடிக்கல வந்து திரும்பி வந்து நீங்க தமிழ் தாயோட நிக்கிறீங்க. தமிழுக்கு செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு? தமிழ் வளர்ச்சிக்கு 30 பைசா ஒதுக்குறீங்களாமே ஒரு நபருக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தா? இப்போதான் ஆட்சி அமைந்திருக்கிறது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அசோகா, பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடியை ஒதுக்கியிருக்கோம். 2,000 கோடி ஜாஸ்தியா ஒதுக்கியிருக்கோம். ஒன்னொன்னுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தமிழ் சார்ந்த மற்றவர்களை செய்வதற்கு திரும்பவும் நிதி வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த அரசு செய்யும். அவர் சொன்னார், டாக்டர் ஐயா ராமதாஸ் தமிழுக்காக பாடுபட்டான், இல்லைன்னு சொல்ல. சுயமரியாதை எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு. அதுக்கு முன்னாடி நை, இந்த லை, யானை லை எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இன்றைய தினம் தமிழ் எழுத்துக்கள் அழகாக வடிவம் பெற்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு. அப்படி இந்த அரசு நிச்சயமாக தமிழ் மொழிக்காக என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் செய்ய தயாராக இருக்கும், செய்யும். ஒரு சிம்பிளான क्वेश्चन சார். அதுதான் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்ல. இப்போ ஒரு தமிழ்நாடு நாள் என்னைக்குன்னு கேக்குறாரு. ஜூலை 18 நவம்பர் 1 ரெண்டுமே தமிழ்நாடு நாள் பதில் சொன்னா எப்படி? இது 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 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இதை விரும்பவில்லை. திராவிட இயக்கத்தில் அவர் சொன்ன முதல் கருத்து பிற மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்படுவதை எதிர்த்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இடம், நீர், நிலை இத்தனைக்கும் பிரச்சனை ஏற்படும். ஆகவே மாநில வாரியாக நவம்பர் 1 பிரித்து கொடுப்பதிலே எனக்கு வந்து மகிழ்ச்சியே இல்லை என்று சூளுரைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அங்க அவங்க போய் ஒரு வேற ஸ்டேட்ல போய் நவம்பர் 1 ஆந்திராவும் கர்நாடகாவும் கொண்டாடுறாங்க, ராஜ்யோத்சவா அப்படின்னு கொண்டாடுறாங்கன்னா அவங்க விருப்பம் கொண்டாடுகிறார்கள். ஆகவே நான் மதராசின்னு சேர்ந்து எல்லாமே மெட்ராஸ் கீழே இருந்ததுதான் மறுபடியும் பிரியுது அசோகா. சரி. ஆகவே இதுதான் வரலாறு. பிரிஞ்சு போனதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு நாள் தானே தமிழ்நாடு நாளா கொண்டாட முடியும். உங்க பிறந்தநாள் என்னைக்கு கொண்டாடுவீங்க? 2 நாள் கொண்டாடுவீங்க. தமிழ் தான் தமிழ் புத்தாண்டு தான் நம்ம கொண்டாடுறோமே. ஏப்ரல் 14 என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர் அம்பேத்கர் தமிழ் புத்தாண்டு ஒரே நாள்ல தானே வருது சார். ஏப்ரல் 14 வேற சார். நீங்க சொல்றது அதுதான் சொன்னேன் நான் சொன்னது. அவர்கள் ஒரு நாளை எடுத்துக்கொண்டு பிரிந்ததை ஆதரித்து கொடி பிடிக்கிறார்கள். அந்த கொடியை வடிவமைத்து கொடுத்தது கர்நாடகா. சார் இல்ல சார், எல்லா மாநிலங்களும் கொண்டாடுறது யாரு? இல்ல ஐயா, எல்லா மாநிலங்களும் பிரிக்கப்பட்டது நவம்பர் 1 தானே. என்னைக்கு தமிழ்நாடு பிறந்தோ அன்னைக்கு தான், என்னைக்கு இந்தியா பிறந்தோ அன்னைக்கு தான் பாகிஸ்தானும் பிறந்தது. அந்த மாதிரி தான் ஒரே ஒண்ணா தான் பிரிஞ்சாங்க. அததாங்க இல்ல 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 ஒரு நிமிஷம், அததான் நான் சொல்ல வந்தேன். அதிலே திராவிட இயக்க தலைவர்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லை, அதிலே விருப்பம் இல்லை. இந்த மாநிலங்கள் மொழியால் பிரிந்து போவதை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. என்றால் நீங்க ஜூலை 18 நின்றுக்கணும்ல. ரெண்டையும் வச்சுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? எதுக்கு ஜூலை 18 பிரிக்கணும்ன்றீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் இந்த பிரச்சனைக்கு வரீங்க இப்போ? இல்ல 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 நான் ஏன் வரேன்னா சூர்யா கேட்டார், அதனால வரேன். நானா கேட்கல ஐயா, சூர்யா கேட்டார், நான் கேட்கல. இல்ல 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 அசோகா, இல்ல 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 சூர்யா கேட்கட்டும், அசோகா கேட்கட்டும். அசோகா கேட்டா மாத்திரம் பதில் சொல்ல மாட்டோமா? அது கிடையாது. சரி, அவர்கள் இந்த கொடியை வடிவமைத்து கொடுத்தவர் அதிமுகவை சேர்ந்த சம்பகி ரமையா என்பவர். எல்லா வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனது அன்பு நண்பர் சொல்றாரு பயப்படுறாங்கன்னு. இந்த சீஃப் மினிஸ்டருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் சார், ஜோசப் விஜய் என்கின்ற இளைஞர்களின் எழுச்சி எனக்கு பயம்லாம் கிடையாது. 41 பேரை பறிகொடுத்து கடவுரில் நடந்த நிகழ்வை அதை சந்தித்த பின்னாலும் பயமில்லை.
இதற்காக டெல்லியில் அமர்ந்து கொண்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்பொழுது தேர்தல் நேரத்தில் அலைய விட்டு அங்கே அழைத்தது பொழுதும் பயமில்லை. ஜனநாயகன் படத்தை முடக்கி இவர் வழிக்கு வருவாரா என்று எதிர்பார்த்த நேரத்திலும் இந்த தலைவருக்கு பயமில்லை. பயம் தெரியாமல் இங்கே உள்ளே நுழைந்து வந்தவர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். 11 பேர் கமிட்டியை போட்டாரு. அதுல நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட எல்லாரும் தமிழ் அங்க வர்றதா இருந்தது. ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது உச்ச நீதிமன்றம் அவர்கள் தான் எப்ப பார்த்தாலும் தகராறு பண்றாங்க கர்நாடகா, நீங்க போய் பேசக்கூடாதான்னு சொல்லிதான் அம்மா உடனடியாக மறுநாளே வந்தாங்க. நானும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவராஜ், ஆமா பசவராஜ் பொம்மை, அதற்கு பின்னாலே பக்கத்தில் சட்டத்துறை அமைச்சர் ஆர்டரை அமல்படுத்த முடியுமா? இல்லங்க கஷ்டம். நன்றி வணக்கம். முடியுமா முடியாதா? 5 minutes are you prepared? You are correct. Are you prepared to release the water or not? You tell me. Because of Supreme Court order I am here. I came over here. Tell me. அவங்க தடுமாறிட்டு தண்ணி கொஞ்சம் இருக்கு அப்படி இருக்குன்னாங்க. மீட்டிங் இஸ் ஓவர்ன்ட்டாங்க. மீட்டிங் இஸ் ஓவர், கீழ இறங்கி வராங்க 2 நிமிஷத்துல. அதுக்கு பின்னாடி பிரஸ் மீட் பண்ணிட்டு அப்ப கெசெட்ல கொண்டு வந்தது அம்மா, காவேரியை கெசெட்ல கொண்டு வந்து அதை வடிவமைப்பு செய்ததும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மறந்து விட முடியுமா சொல்லுங்க? அங்கேயும் ஆச்சு இல்ல பழைய ஞாபகத்தில் பேசுறேன். தந்தை பெரியார் அசோகா கேளுங்க, அப்படிதான் நடுவுல பேசுவாங்க. அவங்களால முடியாது. இவங்கதான் வாபஸ் வாங்கினது வழக்க, இவங்கதான் ரினிவல் பண்ணாம விட்டது வழக்க. சரி, காவேரி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் முன்னிறுத்தி, இன்னும் பேலன்ஸ் லீடர்ஸ் இருக்காங்க, அஞ்சலி மால் அவங்க முன்னிறுத்தி இந்த அரசு கொண்டு போகிறது. இதுல சிரிப்புக்கோ இதுல ஆஹா பழைய ஞாபகத்துல புகழேந்தி தலைவர்கள் பேரை சொல்றாங்கன்னு சொல்றதுக்கோ இதுல தேவையே இல்லை உங்களுக்கு. அந்த விஷயம் இந்த தலைவர் இந்த ஜோசப் விஜய் ஏற்றுக்கொள்கிறார். மேடம் ஒன்னே ஒன்னு அசோகா ஒன்னு சொல்றேன் அசோகா, ஒரு சொட்டு தண்ணியும் கொடுக்க மாட்டேன். இல்ல கேளுங்க, ஒரு சொட்டு தண்ணியும் கொடுக்க மாட்டேன். என் சிஎம் பதவி போனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் தலைவர் பதவி போனாலும் சொன்னவர் எஸ் எம் கிருஷ்ணா. கண்டெம்ப்ட மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் நிக்க வச்சு அவரை மன்னிப்பு கேட்க வைத்தது அம்மா. அவர் வழியிலே தான் இந்த அரசு போய்கொண்டிருக்கிறது. அந்த திராவிட தலைவர்களை எடுத்து நிறுத்தி இந்த முதல்வர் நிச்சயமாக எல்லா விதத்திலும் வெற்றி காண்பார். தைரியமா போக ஆரம்பிச்சாரு. அவங்கதான் வரவானாங்க. நான் கேக்குறேன், இந்த எதிர்கட்சிகள் எங்க நாட்டினுடைய முதல்வர், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை வர வேண்டாம் என்று சொன்னதற்கு இந்த எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததா? நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா? சொல்லுங்க, நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா? தண்ணி குடிச்சாரு. யார் என்ன கேக்குறீங்க? உங்களை டி.கே. சிவகுமார் வரவேணாம்னு சொன்னார்ல, அதுதானே சொல்றீங்க. நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா? ஆமா, தவறுன்னு தான் சொல்றோம். எப்ப கண்டனம் தவறுன்னு தான் சொல்றோம். நாங்க ஒன்னும் ஆதரிக்கல, நாங்க ரெடியா இருந்தோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லிதான் அம்மா போனாங்க. சொல்லாமலே போவதற்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் கமிட்டி போட்டு ரெடியா இருந்தார். அதான் சார், உங்களை வராதேன்னு சொன்னதுக்கு நீங்க எப்ப கண்டனம் தெரிவிச்சீங்க? எதிர்கட்சிகளை கேக்குறீங்களே. வாங்கன்னு சொன்னது அவர் தான், போன்ல பேசுறதுன்னு சொன்னது அவர் தான், கூட்டிட்டு போய் அணைய கண்ணம்பாடியிலிருந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன்னு சொன்னது அவர் தான், ஹெலிகாப்டர் ரெடி பண்ணு சொல்றது அவர் தான், வரவேணான்னு சொன்னது அவர் தான். சரி, ஆக எந்த அர்த்தத்தில் அவர் வரவேணான்னு சொன்னது? இல்ல, நீங்க இன்னைக்கு அறச்சீற்றத்தோட எதிர்கட்சிகள் கண்டித்ததான் கேக்குறீங்க. நீங்க முதல்ல கண்டிச்சீங்களான்னு கேக்குறேன். ஆமா, நாங்களும் கண்டிச்சோம். நான் கண்டிச்சிருக்கேன். நான் கண்டிச்சிருக்கேன். எங்களை சார்ந்தவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, கண்டித்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. திரு சூர்யா, are you convinced? இல்ல அது தனியா திரும்ப பேசிக்கலாம். அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்பதான் ஒரு அரசாங்கம் உருவாக்கி இருக்குது, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் உருவாக்கி இருக்குங்கிறது
ஒரு அரசாங்கம் வந்து கற்றுக்கொள்வதற்காக அந்த அரசாங்கத்தோட அமைச்சர்களும் அவங்க கட்சி சார்ந்தவங்களும் வெயிட் பண்ணலாம். காலமும் வரலாறும் புறச்சூழலும் தமிழ்நாடும் வெயிட் பண்ண முடியாது. இந்த இடைக்காலத்துல ஒரு வரலாற்று தவறு ஒண்ணு நடந்ததுன்னா அது இந்த அரசு மேல ஒரு பழியா போய் சேர்ந்துரும். அதுக்காக தான் நாங்க சொல்றோம், காவேரி விஷயமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு எந்த நாளுங்கிறதும் தமிழ் மொழி எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கும் ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள், மொழி வல்லுநர்கள், அந்தந்த துறை சார்ந்த போராளிகள், காவேரி பிரச்சனை எப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய தமிழ் காவிரிக்காக போராடினவங்க, நீர் வளத்துக்காக போராடினவங்க, வனவிலங்குகளுக்காக போராடக்கூடியவர்கள், விவசாய சங்கங்கள், பிற கட்சிகள், இதில் 40-50 வருடங்களாக நல்ல அனுபவம் உள்ள கட்சிகளாக இருக்காங்க. உங்களை கூட்டு கருத்து கேளுங்க அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்போ டீலிமிட்டேஷன் உங்களுக்கு தெரியலங்கிறீங்க, அதனால கூப்பிடுறீங்க. நியாயமா அனைத்து கட்சி கூட்டமா போட்டிருக்கணும், எம்பிக்கள் கூட்டமா போட்டீங்க, அது விவாதத்துக்கு கூட போக வேணாம். அது மாதிரி நீங்க காவிரிக்காக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி மேகதாது பத்தி பேசணும்னு எல்லாரும் அழைத்திருந்தால் எல்லா கட்சியும் அசெம்பிளில நடந்தது இல்லையே. இது வந்து அது வந்து ஒரு கேள்வி. காவிரி தொடர்பா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதுலயே அதிமுகக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருந்தது. எல்லாமே அசெம்பிளியில் இல்லாத கட்சிகள் 10 லட்சம் 20 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டு வாங்கி கிருஷ்ணசாமி இருக்காரு, நாம் தமிழர் சீமான் இருக்காரு, அவங்களுக்குலாம் குரல்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் உங்க மதிச்சு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு போட்டுருக்கலாம் இல்லையா? அது ஒண்ணு, அது விடுங்க. இப்ப என்ன சொல்றேன்னா அரசாங்கம் இவங்க வந்து தானா மெச்சூர்டா இருந்து கட்சிகள் எதுவோ அது எல்லாமே ஒரு ஓட்டு அங்கீகாரம் தான். அதனால அந்த டிஸ்கஷனுக்குள்ள போவேனா. அப்ப என்ன சொல்றோம், இந்த கட்சிகளுக்கு இவங்க வந்து ஒரு மெச்சூர் ஆகி 1 வருடமோ 2 வருடமோ கழிந்து இவங்களை தனிச்சு முடிவெடுக்கிற அளவுக்கு இவங்க தெளிவா அந்த பியூரோக்ரசி எல்லாம் கத்துக்கிற வரைக்கும் எல்லா கட்சிகளும் கன்சல்ட் பண்ணி நீங்க செய்யலாம் அப்படின்னு கேள்வி. நான் சொல்லிடுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து இன்னொரு டிராஃப்ட் கூட ஃபைல் பண்ணாத ஒரு பொருளியா சுத்திட்டு இருக்க விஷயம். எந்த இடத்துலயும் எந்த அபிஷியல் ரெக்கார்டும் இல்ல. ஏப்ரல் 14 பிறகு திமுக போட்டு ஒரு வருஷம் முன்னாடி வேற மாநிலங்கள அப்போ இட் வாஸ் லிஸ்டட் ஃபார் ஃபைலிங். இப்போ லிஸ்டட் ஃபார் ஃபைலிங் கிடையாது. ஏப்ரல் 14 பிறகு அதுல எந்த விதமான சட்டப்பூர்வமான ஒரு எழுத்துப்புள்ளி மாற்றம் கூட இல்ல. ஓகேங்க, அதனால எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பண்றீங்க. இது ஏன் பண்ணல, திசை திருப்பும் வேலை, இதை வந்து செய்யுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம சொல்றோம். இப்ப கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா போகக்கூடாது அப்படிங்கறத முதல் அழுத்தம் கொடுத்ததும் தொடர்ச்சி அதை பத்தி பேசினதும் பாமக தான். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு நம்ம சொன்ன காரணம் என்னன்னா, இந்த ஜூன் மாதம் தர வேண்டிய 9 டிஎம்சில 2 டிஎம்சி தான் கொடுத்தாங்க. 31 டிஎம்சில 1 டிஎம்சிக்கும் குறைவா கொடுத்தாங்க. மொத்தம் 41 டிஎம்சில 3 டிஎம்சி கொடுத்திருக்காங்க கர்நாடகா. நமக்கு 10% நீரை கூட அவங்க கொடுக்க முடியாத இவங்களோட நிலைமைங்கிறது இன்னையோட அவங்க கல்ச்சர் கிடையாது. என்னைக்கு வந்து 1911 கேஎஸ்ஆர் கட்ட ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே 100 வருடமாக 1000 வருடமாக அவங்களுக்கு இருக்கிற பழக்கங்கிறது தான் காவேரிங்கிறது அவங்க மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ். அதுல வந்து எப்படியுமே சிவகுமாரா யார் வந்தாலும் அது வந்து அவங்க கருணை அடிப்படையில் செய்ய மாட்டாங்க. தமிழ்நாடு கிடையாது, கர்நாடகா. அப்போ நம்ம சட்டப்படியாத அணுகணும். அதனால நீங்க போறது வந்து நம்மளுக்கு தேவையில்லாம லூப் ஹோல உருவாக்கும் சொல்லி நம்ம ஆரம்பத்துல எதிர்த்தோம். இப்போ என்ன சொல்றாங்க, சிம்பிளா தண்ணி இப்ப வந்துருச்சுன்னு அந்த விஷயத்தை ஊத்தி மூட பாக்குறாங்க. குறுவை அவுட். 1 கோடி குவிண்டாலோட விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கு. 6.5 லட்சம் ஏக்கர் வந்து விவசாயம் நடந்திருக்கணும். வெறும் 2 லட்சம் ஏக்கர் விவசாயம் நடந்திருக்கு. 1 கோடி குவிண்டால்ங்கிறது 4,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல். அந்த அதை சார்ந்திருக்கக்கூடிய அவ்வளவு விவசாயிகள் வாழ்க்கையில இன்னைக்கு மண் விழுந்திருக்கு. இன்னொன்னு இப்ப இவங்க திறந்து விட்டாலுமே இல்ல பிரச்சனை என்னன்னா, ஒரு நாற்று ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் குறுவைக்கு டைம் சொல்றாங்க. அது முடிஞ்சிச்சு. குறுவை அவுட். அதை நம்பி கடன் வாங்கினவங்க, விவசாயம் பண்ணாங்க, வெயிட் பண்ணவங்க, அவங்க தள்ள மண்ணு தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு காலையில தண்ணியை திறந்தா சாயங்காலம் விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தண்ணிங்க இது நெல்லு நாத்துங்கிறதுனா பாக்கெட்ல சில்லறை காசு வச்சுக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, பாக்கெட்ல சில்லறை காசு வச்சுக்கிற மாதிரி விவசாயிகள் நாத்தோட சுத்திட்டு இருப்பாங்க. தண்ணியை பார்த்து எடுத்து நட்டுற முடியுமா? ஒரு நாற்றோட ஒரு நெல்லோட ஒரு ஆயுட்காலத்துல 4ல் ஒரு பங்கு அது நாற்றாங்கல்ல இருக்கும். 4-5 மாத பயிருங்கிறது 20 இருந்து 25 நாட்கள் நாற்றாங்கல்ல இருக்கணும். அப்ப அடுத்த மாசம் 10ஆம் தேதி எனக்கு தண்ணி வரும் தெரிஞ்சாதான் இந்த மாசம் 10ஆம் தேதியே நான் நட்டு தான் அதை வந்து நாற்றாங்கல்ல ரெடி பண்ண முடியும். அப்படிங்கும்போது அந்த டைம் டேபிள் படி இது வரணுங்கிறதுல அரசுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். அதனாலதான் விவசாயிகள் போய் மாட்டிக்கிறாங்க, மேல் பிரச்சனைகள் வருது. இதுக்குதான் நாங்க தொடர்ச்சியா சொல்றோம், கர்நாடகா நம்மளை வந்து இப்போ வர கூட்டத்திலும் சரி உபரி நீரை வெளியேற்றக்கூடிய வடிகாலாக நம்மளை பயன்படுத்துறாங்க. தயவு செய்து இதுல போய் தமிழ்நாடு சிக்க கூடாதுங்கிறனால சொல்றோம். இவங்க கேட்கறாங்க மோடி அவர்கள் பண்ணணும். நான் அதுக்குள்ள திரும்ப போக விரும்பல, ஏற்கனவே பத்தி சொல்லியாச்சு. 2 கேள்விதான் அதுல கேட்கிறேன். ஒண்ணு வந்து இந்தியாவுக்குள்ளார மேகதாதுக்கு வந்து இவர்தான் மோடி தான் பிரதமர், அவர் தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நிக்கோபாருக்கு மட்டும் ராகுல் காந்தி பேசினாரு, நிக்கோபார் ப்ராஜெக்ட் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு மோடி பிரதமர் இல்லையா, அதுக்கு மட்டும் வந்து ராகுல் பிரதமரா இருந்தாரா? மேகதாது விஷயத்திலும் 12,500 ஏக்கர் காடுகள் அழிது, வனவிலங்குகள் அழிது, 3 புலிகள் சரணாலயங்கள் அழிது. ஏன் மேகதாதுக்காக ராகுல் காந்தி பேசல? அதே விலங்குகள் காடுகள்ங்கிற கேள்வி இருக்கு. கூடவே தமிழ்நாட்டோட எதிரி அப்படிங்கிறது வந்து கர்நாடகா காங்கிரஸ் கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டோட எதிரி, தமிழ்நாட்டு மக்களோட எதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் தான். தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் தான் சொல்றாங்க, மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, மழை இன்னும் நல்லா பெய்யும், சாமியை வேண்டிக்கங்கிறாரு. இது என்ன வார்த்தை?
ஒரு தலைவர்களோட வேலை என்ன, எம்எல்ஏ எம்பியோட வேலை என்ன, அமைச்சரோட வேலை என்ன? சட்டப்படி போராடுங்க, நதிநீர் ஆணையத்தை போடாங்க, விமர்சனம் கூட பண்ணுங்க, சாமியை கும்பிடுங்க, தண்ணி வரணும். அதான் தண்ணி வந்துருச்சுங்கிறாங்களே. குறுவை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன பதில்? அடுத்து வரக்கூடிய தாரடி சம்பா விவசாயிகளுக்கு ஆன் டைம்ல வருமா தண்ணி? அந்த ஷெட்யூலுக்கு என்ன பதில்? சட்டப்படி அப்ரோச் பண்ணுங்க. அதாவது வந்து 13ஆம் தேதி இந்த வழக்கு வருது. குருவை முடிஞ்சு போச்சே. அதான் அது வரட்டும், 13ஆம் தேதி வரட்டும், 23ஆம் தேதி வரட்டும். குருவைக்கு தண்ணி போயிடுச்சு, மழை பெஞ்சு தண்ணி போயிடுச்சு. அது வேற. எங்க போச்சு? மழை பெஞ்சு கடமடைக்கு போயிடுச்சா? மழை பெஞ்சு ஏதோ பிரேக்கிங் நியூஸ் சொல்றீங்களே, கடமடைக்கு தண்ணி போயிடுச்சா? யாரும் தண்ணியை வந்து கர்நாடக அரசுல கேட்டு வாங்க முடியல, கர்நாடக தரல. ஆனா இயற்கையா மழை காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நாளை கூடுதல். ஆமா. ஆனா ஜூலை 22 ஒரு தடவை கூடியிருக்கு, ஜூலை 30 கூடியிருக்கு. தமிழக அரசின் சார்பாக யார் பங்கு பெற்றார்கள், என்ன ரெசல்யூஷன்ல என்ன கோரிக்கையை முன் வச்சாங்க? சொல்லுங்க சார். 13ஆம் தேதி தான் வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல ரெண்டு விஷயம் தெளிவா தெரியுது. ஒன்னு புகழேந்தி பேசும்பொழுது DK சிவகுமார் வர சொன்னார், DK சிவகுமார் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணினார், DK சிவகுமார் இடத்த சுத்தி காட்டினார், DK சிவகுமார் வர வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா DK சிவகுமார் சொல்கிறார், அதை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் கேட்கிறார். இவ்வளவுதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. இல்ல நான் தான் இனிஷியேட் பண்ணேன்னு அசெம்பிளில சொல்றாரு. அவர் சொல்கிறார், இவர் செய்கிறார், முடிஞ்சு போச்சு. அதோட நான் தான் இனிஷியேட் பண்றீங்களா வேற. அவர் ஹெலிகாப்டர் வைக்கிறேன்னாரு, வாங்கன்னாரு, வர வேண்டாம்னாரு, இவர் சரி. அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப மரியாதைக்குரிய கூட்டணி கட்சி, அதிகாரத்தில் பங்கு இருக்கிற கூட்டணி கட்சி என்ன சொல்றாங்க, இனிமேதான் திமுக என்ன பண்ணுதுன்னு படிக்க போறாங்க, இனிமேதான் அதிமுக என்ன பண்ணுன்னு படிச்சிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா இனிமேதான் படிக்க போறாங்க, படிச்சு இனிமேதான் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு உரிமை சார்ந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவங்க வேலையை பார்த்து அவங்க போவாங்க. திமுக ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. செஞ்சதெல்லாம் தாவேக இனிமேதான் படிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், இனிமேதான் படிக்கணும், இனிமேதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை படிக்கணும். அதுக்காக உரிமைன்னு சொல்லி தமிழ் மொழியை நல்லா பேசுங்க, இலக்கண பிழை இல்லாம பேசுங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்தில் தெரிஞ்சிருச்சு, பணிவன்போட விண்ணப்பமா வைக்கிறேன். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், 30 வருஷம் இப்படிதான் பேசிருக்கேன், இப்படிதான் பேசுவேங்கிறார். அழகா தமிழ் பேசுங்க கேட்கிற உரிமை கூட நம்மளுக்கு கிடையாது. அதே தமிழ்நாட்டுல வந்து ஏன் தெலுங்குல பேசலையா? சட்டமன்றத்துல தெலுங்குல பேசினாங்கல்ல, என்னைக்கோ ஒரு நாள் பேசுறாங்க. அதான் சொல்றாங்க, ஜெயலலிதா பேசியிருக்காங்க, பலர் பேசியிருக்காங்க. ஏங்க தமிழ்நாடு அரசு சார்பில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலுமே தமிழை ஆட்சி மொழி ஆக்குவதற்கு எல்லா கோப்புகளும் தமிழ்ல தான் உருவாக்கணும், எழுதணும், பேசணும், படிக்கணும்ன்றது சட்டம் இருக்கு. இல்ல இது சொல்லி முடிச்சுக்க, சட்டம் இருக்கு. ஆனா யாராவது கடைபிடிக்கிறாங்களா? யாராவது கடைபிடிக்கிறாங்களா? நெடுஞ்சாலைத்துறையில வைக்கக்கூடிய அத்தனை பெயர் பலகையும் தப்பா இருக்கு, எழுத்தப்பா இருக்கு. திமுக அப்படி இல்லைங்க. ஒரு அரசுக்கு கூட்டு பொறுப்பு இருக்குது. அவருக்கு அவரே சொல்றாருல்ல, நான் வந்து ஆங்கிலத்திலே பேசி பழகிட்டேன், எனக்கு வந்து தமிழ் தருமை. இனிமே பழகிக்குவாங்க, மாத்திக்குவாங்க. எக்ஸாக்ட்லி அததான சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாருன்னு கேக்குறாரு. சார், யாரையுமே அவங்களுடைய பேச்சு வழக்குல ஒருத்தர் சிறுமைப்படுத்துறது, ஆனா அவர் சொன்னார் இல்லையா, சிறுமைப்படுத்த அவர் சொன்னார் இல்லையா, 3 துறைகள்ல வந்து ஆடிட் நடந்திருக்கு, அந்த கோப்பு ரெடியா இருக்கு சொன்னார் இல்லையா, அது வேல்யூபிள் ஆனது. அத பேசல. கரெக்ட். அது சிறுமைப்படுத்துற நோக்கில சொல்லப்பட்டதா, ஒரு ஃபீட்பேக்கா சொல்லப்பட்டதான்றதுல தான் இப்போ இங்க இஷ்யூவே, வேற எதுவும் இல்ல. ரொம்ப தெளிவா பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், பிழை இல்லாமல் அடுத்த முறை பேசுங்கங்கறார். நீங்க சட்டமன்றத்தில் பேசுறது வேற, நீங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய தாவேக்கு எதிரான கட்சிகள்லாம் அவங்க சோசியல் மீடியால பகிர்றது, அதனால அவங்க ஆதங்கத்தில் வந்து இதை பேசிருக்கலாம். இது அதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது. இப்ப காவேரி விஷயத்துல வந்து 13ஆம் தேதி தான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வருது. வழக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஜஸ்ட் என்ன செய்தி பார்த்தோம், காவிரி மேலாண்மை கூட்டப்படுகிறது. இதுல என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது ஒன்று இந்த சாட்சிக்கு வந்து யார் சாட்சி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னா, இந்த மேலாண்மை வரை சாட்சி சொல்லணும். ஒன்று, நாங்கள் தீர்மானம் போட்டு கர்நாடக அரசுக்கு சொன்ன பிறகு அவங்க தண்ணி கொடுக்கல அப்படின்னு கர்நாடக அரசு காட்டி கொடுக்கணும், அல்லது தமிழ்நாட்டின் நியாயத்தை கருதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும். இந்த 2 நெருக்கடி இருக்கு. இந்த 2 நெருக்கடியும் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு இருக்கனாலதான் இன்றைக்கு அவசர காவேரி ஆணையத்தை போய் கலந்துக்குங்க, சாமி கும்பிடுங்கிறது எப்படி பதிலாகும் கேக்குறாங்க. சட்ட நடவடிக்கையில கலந்துக்குங்க, சாமி கும்பிடுன்னு மாணிக்க தாக்கூர் சொல்றாரு. அதே காங்கிரஸ்காரங்க தான் காவேரி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. திரு எழிலரசன், கடந்த பகுதியிலே நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா. Then I'll come to the questions. Yes.
இல்ல குறிக்கிட விரும்பினதெல்லாம் வந்துட்டு அண்ணன் புகழேந்தி அவர்கள் பேசின கருத்துக்கள்ல தான் சொல்லலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அவரேவே அதை வந்து அவர் கோவை சத்தியனுடைய கருத்துக்களில் எல்லாம் அவர் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டாருன்னு தான் நான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப குறிப்பா இது வந்துட்டு அதிமுக பிரச்சனையா, திமுக பிரச்சனையா, தாவேகா பிரச்சனையா, யார் இதுல அவரு அப்படின்றத விட ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றத பத்தி தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். இந்த சூழல் தான் எல்லாருமே குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அனுபவம் இல்லை எனக்கு வந்து நான் வந்து 3 மாசம் தான் ஆகுது எனக்கு ஆட்சி பொறுப்பேற்று அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது. ஏன்னா இதை தாண்டி மிஷினரிஸ் இஸ் தேர். அரசு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அரசு தான் நாமெல்லாம் மாறிட்டே இருப்போம். அப்ப அபிஷியல்ஸோட டிஸ்கஸ் பண்றது ஒரு பக்கம்னாலும், அரசியல் கட்சிகளோடவும் நாம வந்து எல்லா கட்சிகளையும் அதுக்குதான் அனைத்து கட்சி கூட்டம் போடணும்ன்றது அனுபவம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுறதோ, தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு வாழ்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு தீர்மானம் போட்டுட்டாலோ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தீர்ந்து விடாது. தமிழ் தாய் வாழ்த்துக்கான தீர்மானங்கள் இருக்கக்கூடியதையே சரியா செயல்படுத்தினா போனோம். ஆனா அதை தாண்டி தமிழ்தாய் வாழ்த்துக்கு சொல்ற அதே கவனத்தை ஏன் காவிரி தாய்க்கு அக்கறை காட்டவில்லைன்றதுதான் கேள்வியா இன்னைக்கு நாட்டு மக்களிடம் இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்துட்டு கண்டிச்சிருக்குல்ல இல்ல அததான் இப்ப முக்கியமான கண்டென்ட்க்கு வந்துட்டீங்க. என்னைக்கு அது நடந்ததுன்னா ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. இந்த தீர்மானத்தை தனி தீர்மானம் கொண்டு வந்து நடந்த அந்த கூட்டத்தொடர்ல அந்த கூட்டத்தில் பேசப்படுகிறது. என்ன சொல்றோம்னா, காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு, மேகதாதுக்கும் நம்ம இருக்கு. இது ஜூன் 12 நம்ம பொதுவா நிறைந்து மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டிய நாள். ஆனா இந்த முறை தண்ணியே வரல, மேட்டூர் அணையும் திறக்கப்படல. அப்படின்னும் போது ஒரு வார காலம் கடந்து இந்த கூட்டம் நடக்கிற நேரத்துல இப்பயாவது முடிவெடுப்போம், அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தணும் போகணும்ன்ற ஆலோசனைகளை கொடுத்தோம். என்னோட கேள்வி என்னன்னா, ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. நீங்க பிராங்கா சொல்லுங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல எக்ஸெப்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் ஒரு பெரிய செய்தியாகவும் எல்லாரும் வந்து உட்காருவோம். அதை தாண்டி சட்டமன்றத்துல என்ன பேசணுமோ அதே தானே அங்க பேச போறோம். என்ன டிஃபரெண்டா பேச போறோம்? இட்ஸ் நாட் லைக் தட். நீங்க சட்டமன்றத்தில் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது அந்த அவையோட மாண்புகளுக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா அது அவைத்தலைவர், பேரவைத் தலைவருடைய உரிமைக்குரிய இடம். அவர் கொஞ்சம் சில விஷயங்களுக்கு மேல பேச விடக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா பேசக்கூடாது. ஆனா ஆல் பார்ட்டி மீட்டிங்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேவ் their own equal representation இருக்கும். ஒவ்வொரு கட்சிகளையுமே பேச வைக்க முடியும். சூர்யா ஏன் வேற எந்த கட்சிகளும் இடம்பெற வேண்டாமான்னு கேட்டாங்க. திரும்ப திரும்ப என்ன வலியுறுத்த போறோம்? கர்நாடகா அணை கட்டக்கூடாது, நம்ம வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும், சட்ட போராட்டம் நடத்தணும். அசோகா, I want to clarify you. நீங்க மேகதாதியும் காவிரி நதி நீர் நமக்கு திறக்காததையும் பத்தி குழப்பிக்கிறீங்க. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டது இல்ல சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டது மேகதாதுக்கு. கரெக்ட். பட் காவிரி நீர் திறந்து விடவில்லைன்றத பேச வேண்டியது அனைத்து கட்சி கூட்டத்தை பத்தி பேசணும். ஏன்னா அது அங்க வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறது மட்டும் முக்கியம் இல்ல, இது இரு மாநிலத்தினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்ல எல்லா தரப்பு மக்களும் நாங்க ஒன்றா இருக்கணும், எல்லா கட்சிகளும் ஒன்றாக பேசுறோம், இந்த ஒருமித்த கருத்தை சொல்ல வரோம். சூர்யா சொன்ன மாதிரிதான் நானும் சொல்ல வரேன், அதை செகண்ட் பண்றேன். நீங்க என்ன நாம் தமிழரை சும்மா ஒதுக்கிடுவீங்களா, இல்ல வந்துட்டு கிருஷ்ணசாமி அவரை வேணான்னுவீங்களா, இல்ல புரட்சி பாரத்தை வேணான்னுவீங்களா, ஏன் தமிழக வாழ்வு உரிமை வேல்முருகனை வேணான்னுவீங்களா? இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனும் இங்க கேட்கப்பட வேண்டும். சின்ன சின்ன விவசாய சங்கங்கள் இருக்கு, அவங்களோட கருத்துக்களை கேட்கப்பட வேண்டும். அப்ப அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறது மட்டுமல்ல, இது வந்து ஒரு போராட்ட காலத்திற்கு முன்பாக மிக கவனமாக செயல்பட வேண்டியது. அதை விட்டுட்டு நான் தனியா போவேன், நான் தனியா போய் கேட்டு வருவேன்னு சொல்றாங்கல்ல. நான் இப்ப அப்படியே இப்படி கேட்கிறேன், புகழேந்தன் என்ன சொல்றாரு, அவர் கூப்பிட்டாருன்றாரு, இவரு சட்டப்பேரவையில நான் தான் கேட்டேன்ட்டாரு. அவரு டி.கே. சிவகுமார் நான் சொன்னாரு, இவரு முதல் சிஎம் விஜய் தான் எனக்கு போன் பண்ணி கேட்டாரு, நான் வரதுக்கு விரும்பப்படுறேன்னாரு. அதான் சிஎம் விஜய் அவர்களே ஒத்துக்கிட்டேன்ட்டாரு எங்க சட்டப்பேரவையில. நான் தான் கேட்டேன், எல்லாம் ஒத்துக்கிட்டாரு. இப்ப வேண்டான்னு சொன்னாருன்றதெல்லாம் முன்னாடி என்னோட கேள்வி இருக்கு. போக வேண்டாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லுது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை, அதெல்லாம் தீர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதுக்கு ட்ரீட்டிஸ் எல்லாமே பொருந்தாது. ஆனா ஒரு நாட்டுக்குள் இருக்கிற 2 மாநிலத்துக்குள் தாவா பொருந்துகிறது. தாவாவில் வந்த வழக்கில் வந்த தீர்ப்புகள் நமக்கு இருக்கிறது.
அந்த தீர்ப்புகளை ஒட்டி இருக்குது. இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போருக்கெல்லாம் நடுவுல எந்த தீர்ப்பும் கிடையாது. சரி, எந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டும் இன்டர்ஃபியர் ஆயில்ல. சரி. ஆனா நான் சொல்றது கோர்ட் இன்டர்ஃபியர் ஆயிருக்கு, ஜட்மெண்ட் இருக்கு, Okay. அதுல நம்மளோட உரிமைகள் இருக்கு. Okay. இதுல ரொம்ப 2 பேருமே பார்ட்டிஸ். அவர் ஓனர் ஆஃப் தி காவிரி ரிவர் இல்ல, நம்ம ஒன்னும் ரைப்பேரியன், நம்ம ஒன்னும் வெறும் பிச்சை எடுக்க வந்தவங்க இல்ல. 2 பேரும் உரிமையாளர்கள்னு சட்டமும் சொல்லுது, நாடும் அதான் சொல்லுது. அப்ப 2 பேருமே பார்ட்டிஸ் தான். அப்ப நீ மட்டும் பயன்படுத்துவேன், நான் மட்டும் பயன்படுத்துவேன் கூடாது இருக்குதா? சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ட்ரிபியூனல் இருக்கு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு, கமிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிற அந்த தீர்ப்பை 2 பேருக்கும் பொருந்துற விஷயமா இருக்கு. இதை நாம் கேட்கக்கூடிய இடமாக உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, அல்லது ஒன்றிய அரசை வலியுறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒன்றிய அரசை போய் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டா அதுக்கு போறதுக்கு நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள் தயாரா இல்லைன்ட்டாரு. வீராவச வசனம்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு. பயங்கரமான வீரர் அவரு, பயங்கரமான தைரியசாலி அவரு, யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் இறங்கி அடிச்சாருன்னா சினிமாவில் நீங்க பாத்திருக்கீங்க, முதலமைச்சரே அடிப்பாரு, பிரைம் மினிஸ்டரே கேள்வி கேட்பாரு, அடிக்க வந்து நின்றுடுவாரு, வாடா போடான்னு கேட்பாரு. அவ்வளவு தைரியமானவர் அவரு. அப்பேற்பட்ட தைரியமானவரை எல்லா கட்சிகளுடைய எம்எல்ஏ ரெப்ரசன்டேஷன் எம்பிஸோட கூட்டிட்டு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போயிட்டு அங்க காவிரி இஷ்யூ பத்தி பேச தெரியாம நின்றுட்டு இருந்தா அசிங்கமாயிடும்ன்றதுக்காகவே அவர் பேசல. ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் கூப்பிடலன்றது இல்ல ஒரே ஒரு பாயிண்டோட முடிச்சிடறேன். ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடாததுக்கு 2 காரணம் இருக்கு. திமுகவை கூப்பிடுவதில் எப்போ அந்த தலைவரை, சட்டப்பேரவையில் இல்லாத ஒரு தலைவரை அவமானமாக அவதூறாக பேசி அவமானப்படுத்தினார். அவர் எப்படி அழைத்து பேசுவது என்று ஒரு தயக்கம். அதிமுக தலைமையாக இருக்கக்கூடிய எங்களை கூப்பிடல, டிஎம்கே எம்பிஸ கூப்பிட்டாரு. எம்பியை கூப்பிடுவீங்களா இல்ல பார்ட்டி ஹெட்ட கூப்பிடுவீங்களா? அனைத்து கட்சி கூட்டம்னா எல்லாரோடைய கட்சியோட தலைமையை தான் கூப்பிடணும். கட்சிகள் இல்லாம எம்எல்ஏ எம்பிஸ் கிடையாது. Do you say that தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் தனித்தனியா நின்னுட்டு தனியா ஒரு சிம்பிள் நின்று தனியா ஜெயிச்சு இங்க ஆட்சி அமைச்சாங்களா? விஜய் அப்படி ஒத்துப்பாரா? அப்ப ஒரு கட்சியோட தலைமையை மதிக்காம, கட்சிக்கு நீங்க அழைப்பு கொடுக்காம, அவங்களுக்கு என்ன தெரியுமாங்க, திமுக தலைவரை அழைப்பதற்கு முகம் இல்லை. அதிமுகவில் இதுவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரையும் பார்க்கல, அதிமுக பொதுச்சாளர் முறையை பார்க்கல. அவர் வேற்று அணியை சோஃபாவோட போய் பார்த்தாரு. அதனால அவருக்கு அந்த சிக்கல் இருக்கிறதுனால அனைத்து கட்சி கூட்டமே நடத்தல. தேங்க்யூ திருப்பாவளவன். ரொம்ப ஒரே வரி, டைமே இல்லை. என்னன்னா மறுபடியும் நான் சொல்ல விரும்பியது என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படல அப்படின்ற எல்லோருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நாங்களும் அந்த கோரிக்கை வச்சோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு தான் வச்சுருக்கோம். வழக்குக்கு பிறகு அப்படி ஒரு நடவடிக்கை தேவைப்பட்டால் தமிழக அரசு எடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. விட்டு கொடுத்தா கட்சி நடத்த முடியாது, ஆட்சியில் இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் திமுக ஒரு கடப்பாறை, அதிமுக ஒரு கடப்பாறை எடுத்துக்கிட்டு கபினி அணையை இடிக்க போனாங்களா, கேஎஸ்ஆர் அணை இடிக்க போனாங்களா? இல்லை. எப்போதுமே உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினாங்க. இன்னைக்கு அதை தான் தாவேகா தட்டிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தம்பி சூர்யா முதல்ல பேசும்போது முதல் சுற்றில் ஒரு கருத்து சொன்னார். தமிழுக்காக டாக்டர் ராமதாஸ் என்ற பெயரை மருத்துவர் ராமதாஸ்ன்னு மாற்றிக்கிட்டான்னு சொன்னார். கூடுதலாக நானும் சொல்கிறேன், ஜிகே மணி பேரை கோகா மணின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஏகே மூர்த்தியை ஆக்கி மூர்த்தின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நடந்தது. அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள், அவருடைய வேண்டுகோள் பிறகுதான் அந்த மாற்றமே நடந்தது. ஆமோதிக்கிறோம். சரியான விஷயம். இதுல என்னன்னா, அதனால எங்க தலைவர் பல லட்சம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரை தூய தமிழ், இனிய தமிழ் பெயரை சூட்டிட்டு இருக்காரு. தமிழை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் முதல் களத்தில் இருக்கிறோம். அப்போ காவிரி நீர் பத்தி பேசும்போது விவசாயிகளை பத்தி பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போ குறுவை சாகுபடி பாதிச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 15 ரூபாய் வரைக்கும் விலை ஏறிடுச்சு. ஆனால் தமிழ்நாடு அரசோட கொள்முதல் நிலையங்கள் டெல்டா உட்பட தமிழ்நாடு முழுக்க கொள்முதல் நிலையம் 10 லட்சம் குவிண்டாலுக்கு மேலே நெல் கொள்முதல் செய்யாமல் அங்கங்கே மழையில் கிடக்கு.
இப்போ இது எப்படியே போச்சுன்னா விலை இன்னொரு 10-15 ரூபா ஏறிடும். அதாவது ஒரு பக்கம் தண்ணி வராமல் குருவையும் பாதிச்சு, ஆனால் விளைஞ்சிருக்க நெல்லை நம்ம உள்ள எடுத்துக்காம அதனால விலையும் ஏறும். ஸோ இதை வந்து உடனடியாக சால்வ் பண்ணணும். ஒரு 60,000 விவசாயிகளுக்கு மேலே வந்து அந்த வேளாண் பம்ப் மோட்டர் 5 ஹெச்பிக்கு கம்மியான வேளாண் மோட்டருக்காக இலவச மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பிச்சு 8 மாதத்துக்கு மேலே காத்திருக்காங்க. அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணணும். இவங்க வந்து நெல்லுக்கு கொடுத்த ஊக்குத்தொகை பத்தாது, 2,600 ரூபா கொடுக்குறாங்க. உற்பத்தி விலை 2,300 ரூபா ஆயிடும்போது 200 ரூபாய் வச்சுட்டு எப்படி, அது ஒரு குவிண்டாலுக்கு 200 ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒருத்தர் வாழ முடியும்? ஒரு ஏக்கருக்கு 24,000 தரேன்னாங்க, 2,500, 10% தான் வந்திருக்கு. கரும்புக்கும் வந்து விலையை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையும் சேர்த்து இந்த சமயத்தில் வச்சுக்கிறோம். கேரளால 650 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. கரும்புக்கு இப்போ ஏற்றிருக்காங்க. ஆமா, இல்ல அதுலயும் சில திருத்தங்கள் இருக்கு. 4,500 கேட்டிருக்காங்க விவசாயிகள். இது வந்து கேரளால வந்து 650, ஒரு சாலை 800 ரூபாயும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் 129 ரூபாய் தான் அதிகப்படுத்துறாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவு, அதிகப்படுத்தணும் கேட்டுக்கோங்க. மேடம், ஒரு மணி நேரம் கழிச்சு, அதாவது இந்த தாவாக அரசுக்கு அரசியல் புரிதலும் அரசு நிர்வாகத்தின் புரிதலும் இன்னும் புரியலை, தடுமாறுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்றதை நோக்கி தான் இந்த தாவாக அரசு போகுதோங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. ஒரு அடிப்படை விஷயம் சொல்லணும்னா, இந்த காவிரி என்பது மிக நீண்ட ஆண்டுகளான சட்ட போராட்டம். உச்சநீதிமன்றத்தில் போய் நம்ம உரிமையை நிலைநாட்டுவது இல்லாமல் எடப்பாடியார் சொல்லி 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அவதூறு வழக்கும் தொடுத்து நம்ம உரிமையை பெற்றிருக்கிறோம். இப்போ நீங்கள் தீர்மானம் ஒன்று கொண்டு வரும்போது என்ன பண்ணுறீங்க? அந்த தீர்மானத்தில் கடைசி நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருந்துச்சு, இதையும் சேர்த்துக்கணுன்னே ஆமாம் சேர்த்துக்கணும். அது மரபு கிடையாது, அது தவறு. தீர்மானம் என்று வரும்போது அந்த நகல் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு அதை அன்றைக்கி எங்கள் எடப்பாடி எதிர்த்தார், தவறாக செய்கிறீங்க அப்படின்னு. இந்த தவறை சுட்டி காட்டுவதும் நம்மளுடைய கடமையில் ஒன்று. ஆனால் இவரோட அடிப்படை புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பிலே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ரைபாட்ரின் ஸ்டேட், அதாவது கீழ்நிலை மாநிலங்களில் நீங்கள் வந்து அதை தடுக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிற சட்ட பாதுகாப்பு இருக்கும்பொழுது மேகாத அணையில் போய் நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாங்கிற நோக்கத்தோடு நீங்கள் போவதே தவறு. முதல்ல அவங்க கேட்குற தவறு. இதுவரைக்கும் இங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் போய் பார்த்துருக்காரு, சிஆர் பாட்டில் போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காருன்னா இல்லை. ஜூலை 22 கூட்டம் நடந்துச்சு, என்ன வச்சிங்க கூட்டத்தில்? இது வரைக்கும் தெரியல. ஜூலை 30 நடந்தது, என்ன வச்சிங்க? தெரியல. அடுத்து நாளைக்கு வருது, என்ன நாளைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கேட்ட தண்ணியை கொடுக்கலன்னு கேஸ் போடுறீங்க. இதைத்தான் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு புரிதல் இல்லாததுக்கான இன்னொரு விஷயமும் அது என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க அனுப்பிச்ச சர்க்குலரில் பிரசிடென்ட்டு ஜனாதிபதி பங்கேற்கிற நிகழ்ச்சியில் இந்த வந்தே மாதரம் பாடணும், அடுத்து ஜெய்சி கீதம் பாடணும். ஆனால் எங்கேயுமே நீங்கள் அந்த மாநிலத்தின் கீதத்தை பாடக்கூடாது, இந்த வரிசையில் தான் பாடணுங்கிறதே கிடையாது. தவற விட்டது இவங்க. அந்த மனோன்மணியம் சுந்தரனார் நிகழ்ச்சியில் போய் 3ஆவதா பாட வச்சது இவங்க, தவறை அழித்தது இவர்கள். இவர் தவறை ஏற்றுக்கொண்டு திருத்தி கொள்ளாமல் அதை ஒரு சட்ட வடிவமாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி அரசும் அரசு நிர்வாகமும் புரிந்து கொள்வதில் இவர்களிடம் மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கிறது. திரு புகழேந்தி, நிறைவான கருத்து சார், சுருக்கம். நிறைவான கருத்து ஒரு கொஞ்சம் ஒரு செகண்ட், 2-3 செகண்ட். அவர் கோச்சிக்க மாட்டார் எழிலரசன், நான் பேசும்போது சும்மா இருப்பார் நினைக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நடிகர்னு சொல்றீங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் சினிமாவில இருந்து வராம எங்கிருந்து வந்தாரு? அவர் நாங்க மரியாதை எதிர்கட்சி தலைவர் என்றோம், நாங்கள் இனிமேல் நடிகர்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் நோ அதர் வே. இரண்டாவது, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, அதனாலதான் சொன்னேன், வீரம் தீரம் சூரம் அதெல்லாம் விளைந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம். அதனால எப்படி அதை காக்கணும்னு தெரியும். ரெண்டாவது, வரவேணான்னு சொல்ற மாநிலத்துக்கு என்ன போற படையா எடுக்க முடியும்? ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வர், நான் வரவேணா மீறி ஒரு முதல்வர் உள்ள போனா இங்க கலவரம் தான் வெடிக்கும். இந்த கலவரத்தெல்லாம் பார்த்தாச்சு. ஆகவே அதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் அங்கே போக முடியும், வர முடியும். ஒன்னு சொல்லிடுறேன், அவர் பேசுற சத்தியம் நமக்கு வேண்டியவர் தான். ஏன் சார், கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதினாரு, லைப்ரரிக்கு போய் என்ன புக்குன்னு ஒரு திருக்குறள் சொல்ல முடியல. திருமாவளவன் கேளுங்க, தமிழை பத்தி சொல்லுவாங்க. ஆக தமிழே தடுமாறுற ஒரு முதலமைச்சராக இந்த நாட்டில் இருந்தவருக்கு ரெப்ரசன்டேட்டிவா நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். காவேரி பத்தி அவருக்கு என்ன சார் தெரியும்? அதெல்லாம் கேட்காது. நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட தாக்குதலுக்கு புகழேந்தி போறதே இல்லை. ஆகவே எப்பொழுது பேசுகிறார்களோ திரும்பி பேச வேண்டும். ஆகவே அதாவது கர்நாடகால சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. கர்நாடகாவில் எனக்கு தெரியும் அங்க நடக்கிற அரசியல். நீங்க எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் போக முடியாது, சேர்க்கறது இல்ல. அதை தான் அவங்க வழிமுறையா வச்சிருக்காங்க. வாட்டா நாகராஜ கூட்டு உள்ள உட்கார வச்சுக்கிறது இல்ல.
நல்லா கவனிக்கணும். அது மாதிரி தான் இங்கேயும் சில விதிமுறைகள் இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு சிறிய கட்சி, நாட்டு எலெக்டட் எம்எல்ஏ கூட இல்ல, அவர் தலைமையில் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குது. என்ன அசோக நியாயம்? பொறுமையாவே இருக்க மாட்டேன். இப்படி தினம் தொந்தரவு கொடுப்போம் இந்த அரசுக்குன்னா அதை எதிர்கொள்ள இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தயாராக இருக்கிறார். அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது. இதெல்லாம் வந்து சின்ன கட்சி பெரிய கட்சி யார் வந்தா யார் வந்தா யார் we have not participated. Okay. No. Okay. No, sorry. Okay, after that, I have to wrap. We have not participated. டீலிமிட்டேஷனுக்காக திமுக நடத்திய போது தாவேக்காவை கூட்டம். அப்போ ஒரு எம்எல்ஏ இல்ல, கவுன்சிலர் கூட கிடையாது. Okay. ஆனா அப்ப புஷியானந்த் வந்து பங்கேற்றாரு. ஆமா. கவுன்சிலர் கூட ஆகாத தாவேக்காவை கூப்பிட்டு நாங்க நடத்தினோம், மதிச்சு நடத்துறது தான் ஜனநாயகம். எல்லாரையும் அரவணைச்சு கேட்கணும். அதாவது நீங்க பொறுமையா எல்லாத்தையும் இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே, தினம் தொந்தரவு கொடுக்கணும்னு முடிவு நிகழ்ச்சி பண்ணீங்கன்னா முடிக்கணும். எங்க எனக்கு இருந்து பொறுமை இல்லை. கூப்பிடுறது சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ. நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே வணக்கம்.